தென்னாடுடைய போற்றி. சிவபிரகாசம் சிந்தனை தொடர்கிறது. காலையிலே 49வது பாடலை நிறைவு செய்யணும். இருவினை ஒப்பு சத்தனி பாதம், அந்த சத்தனி பாதம் 4 பாதம் என்று சொல்லி மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம் நிலைப்பாட்டை எல்லாம் சொல்லி அந்த சத்தனை பாதம் என்று சொன்னால் அதை அடைவதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால் சரியகிரியாகும். சரியகிரிய யோகத்திலே சிறந்து விளங்குபவர்கள் தான் அந்த சத்தனை பாதம். இந்த சத்தனை பாதம் சொன்னாலே சரியகிரிய யோகம் தான். அதில் உயர்ந்து நிற்க நிற்க இறைவன் குருநாதராய் எழுந்தருளி இருந்து உபதேசம் செய்வான். உபதேசம் செய்வதனால் என்ன பலன் கிடைக்கும் என்று சொன்னால் ஆணவமலம் நீங்கும். பெருமான் உபதேசம் செய்ய அதனால் ஏற்படும் நிகழ்வு என்னன்னு சொன்னால் ஆணவமலம் நீங்குதல். அதை நீங்கும்னா அதனுடைய வலிமை இழக்கும்னு அர்த்தம். நீங்குதல் அப்படின்னா அதனுடைய வலிமை இழந்துவிடும் என்று அர்த்தம். அவ்வாறான நிலைப்பாடுதான் முக்தி இன்பத்திலே நாம் அடைய நிலை. அதனால அந்த ஆணவம் பலத்தினுடைய வலிமை குறைந்து விடுகிறது என்று சொன்னால் முக்தி நிலை. அந்த முக்தி நிலையை இந்த உயிர்கள் அனுபவிக்கும் என்று 49 பாடல் சொல்லிட்டார். சொல்லிட்டு அந்த 50வது பாடல் என்ன பண்ணான்னா சாப்பாட்டுக்கு அப்புறம் வச்சுடுவோம் அப்படின்ட்டு நிறுத்திட்டோம். ஏன்னா நேரம் ஆயிடுச்சு. 50வது பாடல் என்ன சொல்றார்? சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய முக்தி எது என்று காட்டவார ஒரு சமயம் என்று எடுத்துக்கொண்டால் அடிப்படையாக சில கேள்விகளுக்கு அவை பதில் சொல்ல வேண்டும். உதாரணத்திற்கு ஏதேனும் ஒரு சமயம் நீங்க பேர் சொன்னீங்கன்னா முதல் கேள்வி என்ன வரும்னா அந்த சமயம் கடவுள் நம்பிக்கை உண்டா? கடவுள் நம்பிக்கை இல்லாத சமயங்களும் இருக்கின்றன, அவையும் சமயம் இல்லையா? அப்ப கடவுள் நம்பிக்கை உண்டுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அதுல சில கேள்வி வரும். கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா அதுல சில கேள்வி வரும். இல்ல அடிப்படையான சில கேள்வி. உங்களுடைய பிரமாண நூல் எது? ஒரு கேள்வி. நாம் எல்லாம் இந்த உயிர்கள் என்று சொல்கிறோம். உயிர்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு என்ன? ஒரு கேள்வி. இப்படிலாம் அடிப்படையாக சில கேள்விகள். அதுல முக்கியமான ஒரு கேள்வி என்ன வரும்னா கடைசியா அந்த உயிர் என்ன? நீங்க ஒரு சினிமா கதை எப்படி சொன்னாலும் கடைசியில கிளைமேக்ஸ் என்ன சார் ஆச்சு சொல்லணுமா வேண்டாம்? ஒரு சினிமா பார்க்கறத வந்து நம்ம 4 கேள்வி கேட்போம். அதுக்கு மியூசிக் யாரு, கதாநாயகன் யாரு, காட்சியெல்லாம் எப்படி இருந்தது, ஜோக்ஸ் எல்லாம் இருக்கா, படத்துல காமெடி இருக்கா இல்லையா, இதெல்லாம் சில கேள்வி ஒரு படத்தை பற்றி. நான் படத்தை பற்றி கடைசி முக்கியமான கேள்வி என்ன வரும்னா கடைசி கிளைமேக்ஸ் என்ன? அது மாதிரி இங்கே கிளைமேக்ஸ் யாரு? நம்ம தான் இங்கே ஹீரோயின் எல்லாம் நம்ம தான் உயிர் தான். கடைசியில் நமக்கு என்ன ஆகுது?
இது எந்த சமயமா இருந்தாலும் சொல்லணும். இவ்வாறாக நிலை பெறும். அந்த வகையில் சைவ சமயம் என்ன சொல்லுகிறது அதை சொல்ல வாரார். சொல்ல வரும்பொழுது என்ன பண்றார், சைவ சமயம் சொல்லும் முக்தி இது என்று நேர சொல்லல. ஏனைய சமயத்தார்கள் சொல்ற முக்தி எல்லாத்தையும் வரிசை கொடுக்கிறார். அடுத்து அவையெல்லாம் சரியில்லைன்னு போயிட்டார். இவையெல்லாம் பழித்தேர் முக்தி, இவை சரியானபடி அவர்கள் சொல்லவில்லை. சொல்லிட்டு அதன் பின்னர் சைவம் சொல்ல முக்தின்னு சொல்றார். அதனால ஏனைய சமயத்தார்கள் அந்த முக்தி எப்படி சொல்லுகிறார்கள் என்று இருக்கிறதுனாலதான் சரி, அது சாப்பாட்டுக்கு மேல கொஞ்சம் விரிவா பார்ப்போம், அவசரமா சொல்ல வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக நிறுத்தினேன். இப்ப எல்லாரும் பாருங்க, 50வது பாட்டு. அறிவையர் என்பொரு முக்தி முதல்ல சொல்றார். இது உலகாயிரர்கள், உலகாயிர சமயம் என்று சொன்னா அவர்கள் இறை உணர்வு அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், நாத்திக மதம். அவங்க தான் உலகாயிரர். அவங்களுக்கு இறை என்கின்ற நம்பிக்கை கிடையாது, வினை என்கின்ற நம்பிக்கை கிடையாது. அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது, கடவுள் என்பதே கிடையாது. அவங்களுக்கு ஒரு முக்தி ஒன்று சொல்லி அவங்கள உயிர் என்னன்னு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அறிவையை என்பது முக்தின்னு. நாகரிகமா சொல்ல கல்யாணம் ஆகி மனைவியோட மகிழ்ச்சி இருக்கிறது தான் முக்தின்னு போயிட்டாங்க. அவங்க சொல்ற முக்தி அதுக்கு மேல அவங்க எதுல இல்லை. இப்போ ஒரு கேள்வி வரும், இப்போ சில பேர் முக்தி பெறுகிறார்கள்னா அப்போ சில பேர் முக்தி பெறாமல் இருப்பார்கள், அப்போ அவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, நோய்வாய் காரணமாகவோ ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாகவோ அந்த இன்பத்தை பெறாதவர்கள் முக்தி அடையாதவர்கள். அப்போ அந்த முக்தி என்பது ரொம்ப எளிமை, அவ்வளோதான். ஒரு இன்னும் ரொம்ப சரியாக சொல்லணும், பெரியவங்க தப்பான செய்யக்கூடாது. அவங்களுடைய கொள்கை என்னன்னா, ஒரு பெண்ணோடு கூடி இருக்கிறது இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அதான் அதை என்ன பண்ணுறோம், கல்யாணம் ஆகி மனைவி பௌத்தனால ஒரு நாகரிகமாக சொல்ல. ஏன்னா பாட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் குரு முக்தி பாடல் அவர் என்ன சொல்லிட்டா சொல்ல, அறிவையர் என் குரு முக்தி அப்படின்ட்டார். சிவஞான சுவாமிகள் அகிலாண்டேஸ்வரர்ல மங்கையர்கள் இன்பமே முக்தி என்றும் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான் சொல்லப்படுது. அது அப்படியே நம்ம பொருள் புரியவர்களே இப்படி எடுத்துக்கொள்ளும். அந்த மங்கையர் இன்பமே முக்தி இன்பம் அப்படின்னு இந்த பக்கம் அது மாதிரி இங்கே இவர்கள் ஒரு ஆடவரோடு கூடி வந்த அதுதான் இன்பம், அதுதான் முக்தி என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதை நம்ம முதல்ல எந்த வகையிலும் ஏற்றுக்க முடியாது. அதனால அது அவங்க சொன்னது. அடுத்தது கந்தம் 5 அருள் முக்தி. பௌத்தர்கள்ல ஒரு சாரா, அவர்கள் பௌத்தர்கள்ல அவர்கள் கந்தம் என்று சொல்லி அவர்களுடைய உருவம் முதலாகிய குறிகள் 5 சொல்லப்படும். அவை 5 நீங்குதல், நமக்கு ஒரு அடையாளம் இதெல்லாம் இல்லாமல் நீங்கிறது, அதான் முக்தின்னு பௌத்தர்ல ஒரு சாரா. அதனால அவர்கள் கந்தம் 5 அருமுக்தி என்றும், திரிகுணமும் அடங்கும் முக்தி சமணர்கள், சமண சமயத்தவர்கள். திரிகுணம் காலையில் பேசணும் பாருங்க, சாத்விக குணம், ராசத குணம், தாமத குணம், இது 3 அடங்கணும். அப்படி 3 குணமும் அடங்குகிற நிலைதான் என்று சமணர்கள் சொல்லுகிறார்கள். விரிவு வினை கெடும் முக்தி. பிரபாகரன் மதம்னு ஒரு மதம் இருக்கு. இது இந்த மாயாவாதத்துல ஒரு சாரா, ஒரு பிரபாகரன் மதம்னு பேரு. வினை கெடுதல் முக்தின்னா, வினை நீங்கியாச்சுன்னா முக்தி அப்படின்னு நம்ம அப்படி சொல்லல. வினை நீங்கினதுக்கு அப்புறம் நமக்கு அதுக்கப்புறம் என்ன இருக்கு, மலபரிபாகம் இருக்கு, சத்தினி பாதம் இருக்கு, அப்புறம் தான் முக்தி என்பதுக்கு வாரம். அதுலயும் நிறைய இருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, வினை இருக்க வரைக்கும் பிறவி, வினை நீங்கியாச்சுன்னா முக்தி, அது அவங்க. மலம் கோ முக்தி, வேதவாத சைவம்னு ஒரு அமைப்பு, வேதவாதிகள் அவங்க ஆணவமலம் நீங்கிறதா முக்தி. நம்ம ஆணவமலம் நீங்கணும்னு சொல்றோம், ஆனா அதோட முடியல, அதுக்கப்புறமா இருக்கு நமக்கு. அவங்க ஆணவமலம் நீங்கியாச்சுன்னா, ஒருத்தருனா வினை நீங்கினாலே முக்திங்களாம், இன்னொருத்தர் சொல்லுவா ஆணவமலம் நீங்கிட்டா முக்தி, அது வேதவாதிகள். விக்கிரகம் நித்தம் முக்தி, உருவ சிவசமவாதிகள்னு ஒரு சிவசமவாதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிறவியோட உடம்பு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு இல்லையா, நிலையா ஒரு உடம்பு கொடுக்கப்படும், அதுதான் முக்தி. அது என்ன கிடைக்குதோ அன்னைக்கு முக்தி. அப்புறம் மாறாத உடம்பு அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க, அது அவங்க. அதன் பின்னர் விவேக முக்தி, மாயாவாதி ஆதிசங்கரர் சொல்றது.
அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாயையினால் ஒரு மயக்கம் இப்ப ஏற்பட்டு அந்த நிலையில இருக்கிறோம். இந்த மயக்கம் நீங்கி தெளிவு விவேகம் பெற்றாச்சுன்னா அதுதான் முக்தி இன்பம் என்று அவங்க சொல்றாங்க. பரவும் உயிர் கெடு முக்தி. பாட்கரிய மதம் ஒரு மதம் இல்லை. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, உயிரே கெடுட்டாங்க, கெடுமை அழிந்து விடுதல், அதுதான் முக்தி இன்பம். உயிரே அழிந்து விடும் சொல்லிட்டு யார் தான் இன்பத்தை அனுபவிப்பாங்கன்னு கேள்வியே வச்சுக்கல. உயிரே அழிந்து விடும், அதான் முக்தி அவங்க சொல்றது. சித்தி முக்தி. சிவ சங்கராந்தவாத சைவம் உணவு. சிவ சங்கராந்தவாதிகள் அவங்க என்ன சொல்றாங்க, சித்தி பெற்றல். சித்தின்னா இந்த உலகில் இன்பங்கள் நோக்கி கிடைத்த கரிய சிறப்பை செய்வதுதான் சித்தி. ரசத்தை பொண்ணாக்கிட்டாரு, இது செய்ய பேர செய்வார்கள் அப்படின்னா அது சித்தி. அது சிலருக்கு அந்த தகுதி இருக்கு, ஆனா அது முக்தி என்பதும் இல்லை. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி சித்தி கைவரப்பெறுதல் முக்தி. பாடான முக்தி. பாடானவாத சைவம்னு ஒரு அமைப்பு. அவங்க என்ன சொன்னாங்க, பாடான முக்தின்னாங்க. பாடானம்னா கல்லுன்னு இருக்கும். கல்லு மாதிரி ஆயுதம். கல்லு மாதிரி ஆயுதம்னா எதிலையும் இன்ப துன்பம், எதிலையும் நாட்டமெல்லாம் இல்லாம கல்லு மாதிரி கிடக்கிறதுன்னு சொல்ல முடியா. அது மாதிரி இருக்கிற நிலைக்கு வந்துட்டு அதுதான் முக்தி. எப்படி இவங்களெல்லாம் சொல்ல ஒரே வார்த்தை போட்டார், இவை பழித்தேர் முக்தி. இவை அவ்வளவும் தப்பான பழித்தேர் அர்த்தம், சரியா சொல்லப்படலை, இதெல்லாம் தவறாக சொல்லப்பட்ட முக்திகள். சரி, அவங்கெல்லாம் தவறுன்னு சொல்லிட்டீங்க, அப்ப நீங்க சொல்லுங்க, தெய்வம் என்ன முக்தி சொல்லுது அதை சொல்லணும்ல. அவங்க சொல்லுறது தப்பு, ரைட். சைவம் சித்தாந்தம் சொல்லு முக்தி. சைவம் என்ன சொல்லியிருக்கு முக்தி என்பதை? என்னங்க, இறைவன் திருவடியில் உயிர் அனுபவிக்கும் ஆனந்தம். என்ன கொஞ்சம் அதை சொல்ல விரிச்சு சொன்னா அதெல்லாம் பதமுக்தி. நம்ம இங்க பேசுறது பரமுக்தி. ஆனந்தம் மாயை நீங்கிறது, அது மூணு நீங்களா முக்தி. அப்படியா? என்னங்க, திருநெல்வேலி அது வந்துட்டா முக்தியா? திருநெல்வேலி வந்தாச்சுன்னா முக்தியா? அப்படியா? என்னங்க, அதான் பிறவானது எப்போ வரும்? முக்தி வந்தா வரும். முக்தினா என்ன? பிறவானது. அப்படியா? யாரெல்லாம் பதில் சொல்றீங்களோ அப்பா கூட சொல்லலாம், அவங்க எல்லாம் முடிச்சிருக்கீங்கன்னு எடுத்துக்குவேன். யாரெல்லாம் அமைதியா இருக்கீங்களோ அவங்க எல்லாம் பாடாத முக்தியில இருக்காங்க. நான் எனவே அது நீங்களா முக்தி. ஆனவங்கள நீங்களா முக்தி. அப்ப நீங்க பேதவாதம் செய்வோம். நீங்க பேதவாதம் சைவ சித்தாந்தம் இல்லை இல்லைங்க. சாமியோட திருவருளால ஆனவங்கள நீங்களா முக்தி. எதுவாக இருந்தாலும் திருவருள் சார், வகுப்பு புரிஞ்சாலும் திருவருள், புரியலனாலும் திருவருள், அவ்வளவுதான். அதான் முக்தி. இன்ப துன்பங்களை இறைவன் திருவருளை அனுபவித்து அவன்கிட்டே கருணாகி, அதான் முக்தியா? நீங்க என்ன சொல்றீங்க? நான் பாட்டு பேசாம தான் இருக்கேன், என்ன போய். சரி, நேரம் சாமி காலில் போய் விழுந்துடணும். அவர் எங்க பேரு காலில் உள்ள மனசுல நேரம் அவருக்கு சரண் ஆயிட்டா அது முக்தி. அப்படியா? சரணாக நேரம் போய் சரண்டர் அவசியம், அதுதான் முக்தி. இறைவன் திருவடியில் உயிர் போய் சேர்றதே முக்தி, பரமுக்தி. அதான் ஆனம் கர்மம் மாயை என்று புத்தகத்தில் போட்டிருக்கிறது. அவங்க பார்த்தாங்க, உனக்கு வேணா எனக்கு வேண்டாம், கடைசி 2 வரி. திரிமலம் மகள இறை உயிர் அருள் சேர் முக்தி திகழ் முக்தி, இது முக்தி பெறத்தலாமே என்று புத்தகத்தில் இருக்கு. அதுதான் சார், நீங்க எது சார் ஒன்றும் இல்லாமல் எங்களை கேள்வி கேட்டு
அப்படின்னு அக்கா முடிவு பண்ணிட்டாங்க. அதனால திரிமலம் அப்படின்னா சைவ சித்தாந்த முக்தியை 2 பகுதியாக சொல்லுகிறது. துன்பத்திற்கு காரணமாய் இருக்கின்ற ஆணவம் கண்மம் மாயை நீங்க வேண்டும், அதுவே முக்தியான அப்படி சொல்லலை, அது நீங்க வேண்டும். இன்னொன்று நடக்கணும், என்ன அப்படின்னா இறைவன் திருவடியில் சென்று அடைய வேண்டும். அவங்க சொன்ன மாதிரி சரணாகதி அடைய வேண்டும், நீங்கள் சொன்ன மாதிரி திருவடியை சென்று அடைய வேண்டும், ஏதோ இறைவன் திருவடியை அடைய வேண்டும். அப்போ இறைவன் திருவடியை அடையணும்னா அதுக்கு முன்னாடி இந்த ஆனந்தமாயை நீங்க. அப்ப அதான் சொல்றாரு, திரிமலம் அகல உயிர் அருள் சேர் முக்தி முக்தி திறந்ததாமே அப்படின்னு கொண்டு வராரு. இப்போ ஒரு கேள்வி என்ன வரும்னா, இப்ப இறைவன் இந்த ஆணவமலம் கர்மமலம் மாயாமலம் நீங்கி அதன் பின்னாடி எவ்வளவு காலத்துல உயிர் இறைவன் திருவடியை சேரும் ஒரு கேள்வி இருக்கலாம். ஏன்னா இது நீங்களும் அதை பெறணும்னா இது நீங்கி எவ்வளவு நாள் அது கிடைக்கும், ஒரு காலம் சொல்லணும் இல்லையா? என்னங்க அது எது முடிகிற வரைக்கும்? இல்ல ஆனந்தம் கண்மம் மாயை முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டோமே, அதுக்கப்புறம் அந்த கண்மமே முடிஞ்சுன்னா வினையெல்லாம் முடிஞ்சிடலாம். என்னங்க மலை நீக்கமும் ஒரே கூட மலை நீக்கமும் சிவப்பேரும் சமகாலத்தில் ஐயா அதுதான் சுவாமி என்ன சொல்ற, இந்த ஆனந்தமல நீக்கமும் அப்படின்னா ஆனந்த கர்மமாய மலம் நீங்குதலும் இறைவனுடைய திருவடி அடைதலும் எப்படி இருக்கும்னாரு, உடன் நிகழ்ச்சியாக நடைபெறும். உடன் நிகழ்ச்சி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ மாலை போய் இரவு வந்தது அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்ல முடியும்? இப்போ 6 மணிக்கு மாலை போயிட்டு எல்லாம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் 3 மணி நேரம் கழிச்சுல இரவு வரும் அப்படியா? இல்லை, மாலை போவதும் இரவு வருவதும் உடன் நிகழ்ச்சி. அதுபோல இந்த ஆனந்தம் மாயை நீங்குதலும் அப்படியே இறைவனுடைய கற்றுதலும் உடன் நிகழ்ச்சியாக நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தெளிவாக இருக்குது. அதனால திரிமலமும் அகல புத்தம் பாருங்க, திரிமலமும் அகல உயிர் அருள் சேர் முக்தி திகழ் முக்தி இது முக்தி திறந்ததாமே, இதுதான் முக்தி. அப்ப 2 ஆனந்தம் மாயை நீங்கி இறைவனுடைய திருவடியை அடைந்து இன்பம் முதல். இப்ப நம்ம எல்லாருமே சிவஞான போதம் படிச்சோம், 10ஆம் சூத்திரம் ஞாபகம். பன்னிரண்டு சூத்திரமும் மனப்பாடம்னா நம்ம பெரிய உரிமை ரத்தத்தில் கையில் போட்டு போனோம் அன்னைக்கு. ஆனா எப்படி இப்ப எல்லாரும் என்ன பாருங்க, அவனே தானே ஆகிய அன்னதி பாருங்க, ஐயா தான் சொல்றேன், கையில் இருக்கேன். அவனே தானே ஆகிய அன்னதி ஏகனாகி இறைவனை நிற்க மலம் மாயை தன்னோடு வல்வினை 3 மலம் ஆனமலம் மாயை மாயாமலம் வல்வினை கர்மமலம் மலம் மாயை தன்னோடு வல்வினை இன்றே இந்த 3 சனிகளை தூக்கி எறிங்க. இதுதான் 10ஆம் சூத்திரம். 11ஆம் சூத்திரம் என்ன சொல்லுது, காணும் கண்ணுக்கு காட்டு முளம் போல காண உள்ளத்தை கண்டு காத்தலின் அயரா அன்பின் அருங்கடல் செல்லுமே அப்படி போடுது. அப்ப 10ஆம் சூத்திரம் 11ஆம் சூத்திரம் சேர்த்து வச்சுதான் முக்கியம் சொல்றாங்க. 10 பாச நீக்கம் ஆனந்தமாய் நீங்கள் 11 சிவப்பேரு அவங்க திருவிடைய தாழ்மையான விண்ணப்பம். சிவஞான போதம் 12 சூத்திரமும் மனப்பாடமாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம 2 வருஷம் சைவ சித்தாந்தம் படிக்கிறோம், 2 வருஷம் இன்னொரு 4-6 வருஷத்துல முடிச்சிடும். இப்போ கோர்ஸ் முடிஞ்ச உடனே என்ன படிச்சீங்க அங்கே திருப்பூர்ல 3ஆவது ஞாயிற்றுக்கிழமை தூரம் போய் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ஏதாவது சொல்லணுங்களா? சரிங்களா? என்னம்மா
பெருசான படித்தேன்னா என்ன படிச்சீங்கன்னு யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை மூணாயிரம் என்னதான் நடக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா தராதவங்க தெரியாதவங்க கேட்பாங்க, அங்கே என்ன நடக்கும்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்றீங்க? மத்தியானம் லஞ்சு சூப்பராக அப்படின்னா சொல்ல முடியும். அப்போ 2 பாட்டை சொல்லுவோம்ல. இது அவ்வளவு நல்ல கதை. பாட்டு சொல்லணும் சரிங்களா? அதனால விண்ணப்பம் எல்லாம் நீங்க எல்லாம் பெரியவங்க, அதனால உங்களுக்கு எல்லாத்துக்கும் விண்ணப்பம் என்னன்னா, சிவஞான போதம் 12 சூத்திரம் காப்பு செய்யுள்ள துவங்கி மனப்பாடம். ஏன்னா எதுக்காக சொல்லல, கோயம்புத்தூர்ல பேரூர் மையத்தை நிறைய மாணவர்கள் மனப்பாடம் ஆச்சு. சந்தேகமா இருந்தா முதல் ஞாயிறு நீங்க அங்க வந்து, சார் உங்களை சொல்லுறது சார் சும்மா திருக்குள்ள எடுத்து சொல்றீங்க அப்படின்னு கேட்டுக்கலாம். நான் இதெல்லாம் போய் சொல்றேன். அதுங்க இன்னைக்கு ராமசாமி சார் வரல, அவர் வந்தாருன்னா தெரியும். அங்கேயே வருவார், இங்கே வருவார், அவருக்கு தெரியும். மெய்கண்ட துதியை சொல்லி பண்டை வரை வந்தவற்ற பத்மஞானம் பரிந்துள்ளது சிவகந்தம் பரந்தனார வெண்டமலன் தொழில் குடைசூழ் வெண்ணை மேவு மெய்கண்ட தேவர் மெய்கனாதன் வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வான் முதல்ல சொல்லி, அல்லாதவர்கள் நிலைவில்லாதவருடைய பொல்லாட்களை நல்லார் அனைவரையும் காப்புகள் சொல்லி, தம்மை உணர்ந்து நம்மையுடைய தன்னுணர்வார் என்னை உணமை என்னை இகழார் தம்மை உணரார் உலகி என்று நம்மை உணராமை இகழாம் புறன் என்று அவையடக்க சொல்லி, அவன் அவளும் அவை பூமியில் ஜோதிய தேதி ஒழுங்கி மலத்துலதான் அந்தமாதிய மனார் புலவன் சூத்திரத்தை ஆரம்பிச்சு அவைதானையாயிரவனையும் போக்குவரத்துடைய ஆணையை நீக்க வேண்டிய இருக்குமன்றே உலகத்தில் இருவுகள் என்பதின் 5 புலன் ஒடுக்கம் கண்படி உட்டி வினை எம்மையின் உணர்த்த உணர்தலில் மாயாய் என்கிற தன்மையினுள் ஆன்மா அப்படின்னு வந்துடணும். அந்த கர்மம் அவற்றின் ஒன்றென்று சந்தித்தது ஆன்மா ஜெகசமலத்து உணராத அமைக்கிறது தேய்ப்பன் என்று 5 அவத்தைத்து அப்படின்னு சூத்திரங்களை 12 சூத்திரமும் ராத்திரி 11:15 உங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் சொன்ன அஞ்சாண்டு விளம்பி வளர்த்து தெரியாம கூட சாந்தம் பண்ணி ஒரு காந்தம் பண்ணி பதார்த்து சொல்லுங்க சார் வேணும் அப்படின்னு கேட்கணும். நீங்க 5ஆம் சூத்திரமா நீங்கள் யாரு யாரோ அப்படிங்கிறது. அதனால ஈரோடு அக்காவுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி அக்கா அந்த 8 அதுக்கு மேலே 50 விட 90 ரூபாய் விட்டு அதே நீங்கள் அனுமதி சொல்லுவேன். சொல்லுங்க இப்போ வேற 9 வேணுமா வேணா வாங்கிக்கங்க தாங்க அப்படின்னு கொடுக்குறீங்க. திருப்பூர் மைய மாணவனா அப்படி சும்மா அப்படியே அதிர்வு இல்லை அப்படி இருக்கணும். எல்லாரும் தயவுசெய்து சூத்திரங்களை மட்டுமாவது மனப்பாடம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த மாதிரி இடங்களுக்கு பாருங்க, திரிமலம் மகள உயிர் அருள் சேர் முக்தின்னு ஒரே வார்த்தையில போட்டார். நமக்கு புரியுறது உடனே எங்க கொண்டிருக்கு அங்கதான் மலம் மாயை தன்னோட வல்வினை என்றே அடுத்த வார்த்தை என்ன போட்டாங்க, அயராவ அப்படின்னு அரண்கடல் சொல்லுமே 2ஐயும் சேர்த்து அறிவது திரிமலம் மகள உயிர் அருள் சேர் முக்தி திகழ் முக்தி முக்தி திறப்பதாமே என்று போட்டார். அந்த முக்தி இதுவரைக்கும் நம்ம சொன்னது 50 பாடல்கள். சிவப்பிரகாசத்தினுடைய பொது அதிகாரம். பொது அதிகாரம் என்று சொன்னால் அறிவு பகுதி என்று பெயர். ஏற்கனவே சொல்லிடுவோம். அறிவு பகுதி அப்படின்னா அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகள். அப்ப 51ஆவது நூல் அடுத்தது அறிந்து கொள்ள வேண்டாமான்னா அது அனுபவிக்க வேண்டிய செய்திகள். 2 வித்தியாசம். இறைவன் என் குணத்தான் அது தெரிந்து கொள்ள வேண்டும். ஆணவம் கண்மம் மாயை என்று 3 மலங்கள் இருக்கின்றன, தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி, அனுபவிக்க வேண்டிய செய்தி. இறைவனே குருநாதராய் வருவான். எனக்கெல்லாம் வருவானா சார்? எல்லாரும் எப்ப சார் வருவான்? என்ன சார் வரும்போது ஆனால் எப்படி சார் இருப்பான்? நம்ம வீட்டில் தான் தங்குவானா சார்? இதெல்லாம் இதை அனுபவிக்கிறது. இது தெரிந்து கொள்வதில்லை, இது அனுபவிக்கும். பெருமான் நமக்கெல்லாம் அந்த மாதிரி இறங்கி வருவான் இருக்கிறோம். இப்படி வருவான்னா நமக்கெல்லாம் வருவானா சார்னா எல்லா அனுமாற்றும் அறுபரத்தொருவன் அவனியில் துருவரனாக இருந்த அருடைய பெருமையை திருமையை உருவாக்கும் சொல்லிதான் அப்படி நமக்கு எல்லாத்துக்கும் வருவாங்க. அதனால் அதையெல்லாம் நாம் அப்போ இனிமேல் உள்ள பகுதிகள் எல்லாம் அனுபவிக்க வேண்டிய பகுதிகள், ரொம்ப முக்கியமான பகுதிகள். உண்மையாக சொன்னால் இதுவரைக்கும் படித்த சிவப்பிரகாசம் என்பது எளிமையான பகுதி. இனிமேல் படிக்க இருக்கிற பகுதி கொஞ்சம் நுட்பமான பகுதி என்று சொல்லிக்கொண்டு இப்போ 51ஆவது பாட்டுக்குள்ள அப்போ சிறப்பதிகாரம் போகும்.
நியாயமாக சொன்னால் இன்னைக்கு பாடத்திட்டம் 51 75 வரைக்கும். நம்ம இப்போ காலேஜ் முழுமையாக அரியர்ஸ் எழுதுறதுலேயே பெரிய போச்சு. இப்போ தான் இந்த செமஸ்டருக்குள்ள பேப்பருக்கு வாரம் முடிஞ்ச அளவு. அதனால் அதுக்காக அவசரப்பட வேண்டாம், நிதானமாக நான் எடுக்கிறேன். இப்போ 51 பார்த்தால் இங்கு இவை பொது இயங்கும் என்பர்கள். இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் பொது அதிகாரம் என்று சொல்வார்கள். அதான் இங்கு இவை பொது இயங்கும் என்பர்கள். இதன் மேல் இந்த 50 பாட்டு வரைக்கும் பொது அதிகாரம். இதன் மேல் இதுக்கப்புறம் ஆன்மா தங்கிய அஞ்சவத்தை தன்னுண்மை உணர்த்தும் தன்மை கொங்கோடி ஞான வாய்மை அதன் பயன் புனிதம் நாமம் அங்கு அது அணிந்தோர் தன்மை அறையுவன் அருளினாலே. இதுவரைக்கும் நான் சொன்ன செய்தியெல்லாம் பொது அதிகாரம் பேரு. இதற்கு மேலே இந்த 7 தலைப்புகள்ல நான் சொல்ல போறேன். அவர் இந்த நூலை மோபிசார் எழுதியிருக்கிற பாங்கு எப்படி இருக்குன்னா, திட்டமிட்டு சைவ சித்தாந்தத்தை பின்வரும் மாணாக்கர்களுக்கு இப்படித்தான் கொடுக்க வேண்டும் என்று உட்கார்ந்து எழுதியிருக்கிறார். இது போற போகல பாடிட்டு போனதெல்லாம் கிடையாது. புத்தகத்தை அவர் என்ன பண்ணியிருக்காரு, அலைவு போட்டு சிவப்பிரகாசம் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் கமிங் இன் தி ஃபியூச்சர் அப்படின்னு போட்டு எழுதியிருக்காரு. ஏன்னா சில விஷயங்கள்லாம் பாடிட்டு போய்ப்பாங்க, பின்னாடி அந்த ஊத்து நமக்கு நூலாக கொடுத்தோம். இது அப்படி இல்லை, முதல்ல சொல்லிட்டேன். 11ஆம் பாட்டில் எல்லாருமே ஆகும். அன்றைக்கே சொன்ன மனப்பாடப்பாடு. தெரிவித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதும் சிறப்பினர், பின் அவர் முதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர், மற்ற அவர்கள் திருவடிகள் போர்த்தி விளம்பிய நூல் அவை இரண்டும் விரும்பி நோக்கி கருத்திலுரை திருவள்ளும் இறைவன் நூலும் கலந்து பொது உண்மை என கருதி யாரும் அறுத்து மிக உரையும் தன் வளர் விருத்த 100 ஆதி சிவப்பிரகாசமாகும் அன்றே கொண்டார். பொது உண்மை தலைப்பு வச்சு போனவன் 100 பாட்டு கொடுக்குறேன். மெய்கண்டா தந்த சிவஞான போதான் சிவஞானம் அருண் சிவாச்சாரியா தந்த சிவஞான சித்தியா அந்த 2 ஆசிரியர் திருவடிகளை சொல்ல வணங்கி அவங்க 2 புத்தகத்தை படித்து இறைவன் ஆகமங்களை சேர்த்து இப்படி நான் உங்களுக்கு தரப்போறேன். இங்க 2 தலைப்பா இருக்கும், பொது அதிகாரம் உண்மை அதிகாரம்னு மொத்தத்துல 100 பாட்டு. இந்த நூலுக்கு பேரு சிவப்பிரகாசம். இவனுக்கு விட்டது இப்படித்தான் எழுத ஆரம்பிக்கும். அதனால இங்கே என்ன பண்றாரு, 50 முடிச்ச உடனே இதுவரைக்கும் நான் பேசுனது பொது அதிகாரம். இனிமேல் கீழ்கட்ட 7 தலைப்புகளில் பேசப் போகிறேன். என்னெல்லாம் சொல்றாரு, ஆன்மாவின் இலக்கணம், 5 அவஸ்தையின் இலக்கணம், உணர்த்தும் தன்மை, குருநாதரா எப்படி இருந்து உணர்த்துவார் அது, ஞான வாய்மை, ஞானத்தினுடைய சிறப்பு என்ன, ஞானத்தால் வரும் பயன், ஞானத்தால் கிடைக்கக்கூடிய பயன் என்ன, புனிதம் நாமம், புனிதம்னா சுவாமி, அவனுடைய நாமம்னா இது பஞ்சாட்சரம் 5 நமச்சிவாய், அது புனிதம் நாமம். அணைந்தோர் தன்மை, அணைந்தோர்னா அவனால் ஆட்கொள்ளப்பட்ட பெரிய புத்தி பெற்றது, அவருடைய தன்மை எப்படி இருக்கும். இந்த 7 தலைப்புகளில் அடுத்த 50 பாடல்களை தர இருக்கிறேன் அப்படின்னு ஒரு தலைப்பு செய்தி மாதிரி ஒன்று போட்டார். போட்டுட்டு இப்ப அடுத்த ஆன்மாவை பற்றி சொல்றார். ஆன்மாவுடைய முதல் இதை சொல்றார், ஆன்மா சகல கேவலப்படும் இயங்கினது. இதெல்லாம் இனிமேல் தான் ரொம்ப நுட்பம். உண்மையாவே சிவப்பிரகாசத்தை ரொம்ப கவனமாக படிக்கணும். அதனால தான் காலையிலேருந்து 2-3 இதுவரைக்கும் சொல்லிட்டேன், அவசரப்பட வேண்டாம் அப்படின்னே சொல்லேன். ஏன்னா இதை வேகமாக கொண்டு போனால் புரியாது. ஒவ்வொரு எழுத்தும் வார்த்தையுமே ரொம்ப கவனமாக பார்க்கணும். அது என் பங்குக்கு நான் நுட்பமாக உங்களுக்கு சொல்லணும். உங்கள் பங்குக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உதவி என்ன, இப்போல்லாம் சம்பந்தனா அந்த புத்தகத்தை வீட்டில் படிக்கிற மாதிரி தினமும் படிக்கணும். ஆனால் இதை இப்போ படிக்கலைன்னா 3வது ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்து ஒரு துணி வச்சு தொடச்சி புத்தகத்துக்கு எடுத்துட்டு வரலான்னு வந்தால் இது புரியாது. இந்த மாதிரி யாரும் அப்படி கிடையாது. நான் வேற மாதிரி இங்கே எல்லாம் டெய்லி படிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் இந்த வீட்டில் டெய்லி எடுத்து இதை கொஞ்சம் படிச்சுக்கிட்டாத்தான் இது புரியும். அதனால இது நுட்பம். அதுக்காக முதல்ல சொல்லிட்டு வார்த்தை என்ன போட்டார் பாருங்க, ஆன்மா சகல நிலையில இருப்பது நமக்கு தெரியும். அதான் இப்போ இருக்கிறோம். கேவல நிலையை ஏற்கனவே பேசணும், அதுவும் நமக்கு தெரியும். புதுசா ஒரு நிலை சொல்றாரு, சகல கேவலம். சகலமா கேவலமா? கேவலம் ஏற்கனவே படிச்சோம், ஆனமலத்தோடையே கிடக்கிறது. இப்போ நம்ம சகலத்துக்கு வந்தாச்சு. நாளைக்கு எங்க போறோம்? சுத்தத்துக்கு போகிறோம். இதுதான் நமக்கு இவ்வளவு நாள் தெளிவு. இப்ப இவர் ஒரு வார்த்தை போட்டாரு, என்ன போட்டாரு, சகல கேவலம். சகலத்திலேயே கேவலத்துக்கு போறோம்ங்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கேவலம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஆணவ மலமாய் அறியாமை கொள்ள போறது.
இப்ப அறிந்திருக்கிற இந்த நிலையிலேயே நாம் அறியாமல் உள்ள போவோமா? அதான் சொல்றாரு. ரொம்ப முக்கியமான அது எப்படி சார்? சும்மா உதாரணத்துக்கு இன்னைக்கு காலையில் வகுப்பு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னைக்கு காலையில் வகுப்புங்கும்போது ரொம்ப உஷாரா அப்படின்னா அந்த நினைவா காலையில் நினைக்கிறோம், ஒரு புத்தகம் கையில் சோப்பராக புத்தகம் எடுத்துக்கிறோம், ஒரு நோட் எடுத்துக்கிறோம், எழுதுறதுக்கு பேனா எடுத்துக்கிறோம், ரைட்டுங்களா, ஒரு பர்ஸ் எடுத்துக்கிறோம், மொபைல் ஃபோன் எடுத்துக்கிறோம், ஒரு கையில் சின்ன டவல் எடுத்துக்கிறோம், எல்லாமே 2 பிஸ்கட் வேணா கையில் எடுத்துக்கிறோம். ஏதோ ஒரு அதாவது ஒரு வகுப்புக்கு நம்ம எப்படி வரணுமோ எல்லாம் தயாராகி வந்து காலையிலேயே அல்லது நேற்று இரவே அதுக்கு எல்லாம் எடுத்து வச்சு இன்னைக்கு காலையில் அப்படி வந்து இப்போ நம்ம சகலத்தில் இருக்கிறோம். அதனால நல்ல விழிப்பா நாளைக்கு என்ன பிரச்சனை இருக்கும், காலையில் 9 மணிக்கு பஸ் பிடிச்சுன்னா 9:30 போயிடணுங்க. இதெல்லாம் இது வந்து சகலம். நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் கண்ணாடி கொண்டு இல்லையே புத்தகமே இங்கே இருக்குன்னு சொல்லுவேன், இப்படின்னு இருக்கோம். ஏன்னா கண்ணாடி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இவ்வளவு ஞாபகம் எடுத்தீங்க, கண்ணாடி ஏன் எடுக்கலைன்னா நீங்கள் என்ன சார் மறந்துட்டேன். இந்த மறதி என்பதுதான் சகலத்தில் இருக்கும் பொழுதே கேவலம் இருக்கும். சகல நிலையில விழிப்பான புத்தகம் எடுத்து வச்சீங்க, பர்ஸ் எடுத்து வச்சீங்க, போன் எடுத்து வச்சீங்க, ரைட்டுங்களா, எழுதுகிற நோட் எடுத்து வச்சீங்க. போன மாதம் எழுதுகிற நோட் எடுத்தீங்க, என்ன மாதம் இருந்தாலும் கேட்டே இருப்பான், நோட்டை கொண்டு போனால் தான் பார்த்தா சொல்லுவோம், அப்படியே எடுத்து வச்சீங்க, ரைட்டுங்களா, பேனா எடுத்து வச்சீங்க, எல்லாம் பண்ணீங்க. ஆனால் இவ்வளவு இருந்து இங்கே வந்து இப்போ எடுக்க முடிய மாட்டேங்க. ஏன் அது கண்ணாடி இல்லைன்னா எழுத முடியாதா? சில பேர் என்ன மாதிரி ஆகுது, கண்ணாடி இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒளிஞ்சாங்க. ஆனால் எனக்கு கண்ணாடி மறக்கவே முடியும், ஏன்னா வீட்டை விட்டே வெளியே முடியாது, கண்ணாடி இல்லைன்னா படியே தெரியாது, அதனால போட்டுருவோம். சில பேருக்கு புத்தகம் மட்டும் வாசிக்க முடியாத ஆளுங்களுக்கு கண்ணாடி கண்டிப்பாக வரும், மறந்துட்டுனா போச்சு. அப்போ என்ன இவ்வளவு விழிப்புணர்வு வந்து நீங்கள் எப்படி அதை மறந்தீங்க? இப்போ சில பேர் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கிளம்புற அவசியம், ஆஃபீஸ்க்குள்ள பர்ஸ் எடுத்து வச்சு, லேப்டாப் எடுத்து வச்சு, சார்ஜர் எடுத்து வச்சு, அதை எடுத்து வச்சு, மத்தியானம் சாப்பாடு எடுத்து வச்சு, எல்லாம் நேரத்தில் பைக்குக்கு வந்துட்டு பைக்கு சார்ஜ் எடுத்தா அப்படின்னு போவோம். ஏன்டா இவ்வளோ எப்படி வந்து அது மட்டும் ஏன்னாச்சு அதான் மறந்துட்டு. இந்த ஊரில் சார் கோயம்புத்தூரில் சரியாக பார்த்துருக்கேன், இங்கே எல்லாம் ரொம்ப விழிப்புணர்வு. அது மட்டும் வராது, சகலங்களுக்கு எவ்வளவு. நான் சில பேர் பார்த்துருக்கேன் சார், இந்த பைக்கு சாவி கூட எடுத்துட்டு வந்துடுவான், அதை ஆன் பண்ணாமல் போட்டு உதவதான் வச்சுட்டு இருப்பான். 7 உதவி அப்புறம் ஆகும். அவர் நினைக்கிறேன் நான் செய்ததில் எப்படியா கரெக்டாக உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ இது என்ன சகல நிலை விழிப்புணர்வுல இருக்கும் பொழுதே கேவலத்துக்கு போறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நம்ம அனுபவம். இப்ப சித்தாந்தம் சொல்றது இது எப்படி நடக்கு அப்படின்னா, சகலத்துல 35 கருவிகள் தொழிற்பட்டு கொண்டு இருக்கு, அதனால விழிப்புணர்வு அர்த்தம். இதுல சில கருவிகள் இப்பொழுது வேலை செய்யலைன்னாலே கருவிகள் வேலை செய்யலன்னா என்ன ஆகும்? இப்ப திடீர்னு கரண்ட் போயிட்டுனா என்ன ஆகுது? ஃபேன் ஓடலை, ரைட்டுங்களா. சில கருவி இப்போ கரண்ட்டுங்கிறது நமக்கு ஒரு கருவி மாதிரி. இப்போ கரண்ட் போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ என்ன முடியும், வீட்டில் காலையில் மோட்டர் தண்ணி இருக்குது, ஃபேனும் ஓடாது, அயன் பாக்ஸ் அயன் பண்ண முடியாது, உதாரணத்துக்கு சொல்கிறேன். கரண்ட் போயிடும். அப்போ கரண்ட் அதுக்காக நம்ம வந்து வீட்டுக்குள்ள நடக்காமல் இல்லை, நம்ம சாப்பிடாமல் இல்லை, எல்லாம் சில வீடுகள் பாதிக்கப்படும். காலையில் சட்டை இறந்தாலும் வந்து வேலை முடியுது, அயன் பண்ண முடிய மாட்டேன். ஒரு 10 நிமிஷம் பேனை போட்டு உட்காரலாம்னு வச்சா இப்போ இல்லை. இந்த மாதிரி 12 வேலைகள் பாதிக்கப்படுது, மற்ற வேலைகள் நடந்து கொண்டிருக்கும். அப்போ கருவிகள் குறைய சில வேலைகள் ஒன்றும் இல்லை. கேஸ் காலையில் தீர்ந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. காப்பி கிடையாது, ஒரு கருவி இல்லைன்னா சில அது குறித்த வேலைகள்லாம் அம்மா என்ன பண்ணுவாங்க, கேஸ் தீர்ந்ததுன்னு என்ன பண்ண முடியும் அப்படின்னா அன்னைக்கு அதுக்காக சட்டை அயன் பண்ணுறதோ இந்த இது பண்ணுறதோ கிளம்புறதோ அதெல்லாம் நடக்கும். ஆனால் சாப்பிடவோ காப்பி அதெல்லாம் முடியாது. அப்போ சில கருவிகள் செயல்படலைன்னா அது பாதிக்கப்படுது. அதுதான் சகலத்தில் கேவலம். விழிப்புணர்வு நிலையிலே சில கருவிகள் இயங்காமல் இருக்கும். அப்படி இயங்காமல் போக போக நம்மை இந்த அறியாமை வந்து பற்றும். அவர் கணக்குமாரி அருமையான சொன்னாங்க, பாட வேண்டிய பதிகம் தப்புன்னு மறந்தது. நான் ரொம்ப அடிக்கடி சொல்றது உண்டு. என்னங்க அது பிரச்சனை உங்களுக்கு இருக்கு, நீங்க வருத்தப்படாதீங்க, எனக்கு இருக்குங்க. அவங்களுக்கான பிரச்சனைலாம் இல்லை, உண்மைங்க, அவங்களுக்குலாம் பிரச்சனை.
சார் ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், அங்கே உள்ள போய் அந்த ரொம்ப தெரிஞ்சு நல்லா படிச்சுட்டு போன ஒரு கேள்வி வேறு தப்புன்னு வர மாட்டேன். இந்த இங்கே நிற்கி இங்கே நின்னா வேலை கொடுப்பானா கொடுக்க மாட்டேன், போய் எடுத்துவானா எடுத்துருவேன். ரொம்ப சாதாரண ஒரு கேள்வியாக இருக்கும், டக்குன்னு என்ன இது வரமாட்டேங்க. அந்த ரூம் விட்டு வெளியே வந்தோடனே ஞாபகம் இது திரும்ப உள்ள போய் சொல்ல முடியும் போச்சு. இது என்னன்னாரு சகல கேவலம். இந்த நுட்பம் இதுதான் சரிதான் நுட்பம். சரி, ஏன் நடந்தது? அது ஏன் நடந்தது? அவ்வளவு ஞாபகம் இருந்த ஒன்று சாதாரண கேள்வி கேட்கிறான், சும்மா எளிமையான கேள்வி. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரியா அல்லது இந்தியாவுடைய பிரதமரியா அப்படின்னு ஏதோ ஒரு கேள்வி, சாதாரண கேள்வி, நல்ல தெரியும். அப்படின்னா வர என்ன பண்ணுதான் போயிட்டான். இவங்க மட்டும் வெளியே வந்தோடனே ஞாபகம். அப்போ அங்க மட்டும் அந்த கருவிகள் செயல்பட ஆரம்பிச்சு, இப்ப அந்த கருவிகள் செயல்பட ஆரம்பிச்சது. ஏன் சார் அங்க மட்டும் அந்த கருவி செயல்படலை? அதான் சொன்னாங்க, ஆணவமலம் பண்ற வேலை. இதெல்லாம் எனக்கு தெரியும் சார், இன்டர்வியூல ஈஸியா அப்படின்ட்டு போனான்னு செத்தான். இதெல்லாம் எனக்கு தெரியும். ஒரு ஆணவமலம் வந்து பார்த்தீங்கன்னா அங்க போனோடனே அவ்வளவுதான், பதில் இங்கதான் நிற்கும், இங்க வராது. அதுதான் சரி. அப்போ இப்போ ஒரு கேள்வி, அப்போ அடுத்த கேள்வி என்ன வருது? சரி சார், இந்த நோய் பொதுவான நோயின்னு சொல்லிங்க, உங்களுக்கு இருக்கு, எனக்கும் இருக்கு, அவனுக்கும் இருக்குது. சரி, இப்ப இந்த நோய்க்கு மருந்து என்ன அது சொல்லுங்க. இதுக்கு மருந்து ஏதாவது வல்லாரை கல்வ 3 முறை சாப்பிடுவோம்னா எழுத முடியும்? இல்லை, மருந்து அது இல்லை. அப்ப என்ன மருந்து? என்ன? குருநாதரை வழிபாடு செய்ய வேண்டும். குருநாதருடைய திருவருள் குருவருள் இருக்குமானால் ஆணவ மலம் தொழிற்படாது. ஆணவ மலம் தொழிற்படலைன்னா அறியாமை வராது. அறியாமை வரலைன்னா கருவிகள் இயக்கிக்கொண்டு இருக்கும். இவ்வளவுதான். அப்ப இந்த அறியாமை நம்ம தாக்காம இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு, முறைய குருநாதரை வழிபாடு செய்து கொண்டே இருக்க வேண்டும். இருவினைதான் இவை மும்மலம் நீங்கிவை ஈதி சிவம் கருவுறும் ஆறுயிர் உண்மை இது என்று காட்டவல்ல குருவரன் நீ அன்றி வேறு அறியேன் இக்குவலயத்தில் திருவெண்ணை மெய்கண்ட தேவே பஞ்சாத்திர தேசிகனே. மனுஷன் மேல குருமத்துதி இதெல்லாம் எனக்கு காட்டினது நீதான். இல்லைன்னா இருவினைன்னு எனக்கு என்ன தெரியும், மும்மலம்னா என்ன தெரியும், இந்த உயிரை பற்றி எனக்கு தெரியும், இறைவனை பற்றி எனக்கு என்ன தெரியும். இதெல்லாம் அந்த உலகத்துல உன்னை விட்டா எங்களுக்கு யார் இருக்கா? குருநாதான் நீ தான் காட்டணும். இப்படி தருணத்தில் இருந்தா அவர் பார்த்துக்கிறார். ஆணவமலம் வேலை செய்யாம அவர் பார்த்துக்கிறார். இருவினை தாம் இவை மும்மலம் இயங்கிவை ஈதி சிவம் கரு உரும் ஆறு உயிர் உண்மை இது என்று காட்ட வல்ல குருவரன் நீ அன்றி வேறு அறியேன் இக்குவலயத்தில் திருவெண்ணை மெய்கண்ட தேவே பஞ்சாத்திரம். எப்படி குருநாதர் அனுமதித்து செய்திருக்கு குருநாதர். அப்ப குரு வழிபாடு இருந்தோம்னா அதற்கு வழி. இந்த செய்திகளோட இந்த சின்ன அறிமுகத்தோடு நம்ம உள்ளோம். இப்ப பாருங்க, செறிந்திடும் உடலுள் மண்ணி சேர்ப்புடன் வாயு பற்றி அறிந்து அதில் அழுந்தும் ஒன்றும் அறிந்திடாது அறியும் தன்மை பிரிந்தடை அஞ்சவத்தை பெரிய மலத்தால் வெளி உறும் தனி அதீதம் உண்மை உயிர்க்கென உணர்த்து வந்தே. ஆன்மா இந்த சகல நிலையிலே கேவல நிலைக்கு போகக்கூடிய இயல்பு உடையது. அதை பற்றி சொல்ற செறிந்திடும் உடலுள் அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உடல். இந்த உடலுக்குள்ள தான் உயிர் இருக்கு. அதனால அது இருக்கிற இந்த உடல் உள்ள உயிர் உள்ள உட்கார்ந்து கொண்டு சேர்ப்புடன் வாயு பற்றி புலன்கள் என்னெல்லாம் புலன்கள் சத்தபரிசு ரூபரச கந்தம் எல்லாம் இருக்கு இல்லையா, மெய்வாய்கள் முத்து செவியினால் அனுபவிக்கிற பொருள் சேர்ப்புடன் வாயு பற்றி அறிந்து அதில் அழுந்தும். இந்த உயிர் எப்படி இருக்கும் பொதுவா? அதனால இந்த ஒன்றை சுவைப்பதற்காக அது உள் அழுந்தி, ஒன்றை கேட்பதற்காக அது உள் அழுந்தி, ஒன்றை பார்ப்பதற்காக அது உள் அழுந்தி அப்படி இருக்கும். அதாவது புலன்கள் வாயு பற்றி அறிந்ததில் அழுந்தும் ஒன்றும் அறிந்திடாது அறியும் தன்மை பிரிந்து அடை அஞ்சவத்தை பெரிய மறந்தான். அவ்வாறு இந்த புலன்கள் வாயிலாக அறிகின்ற பொழுதும் அது தன்னையும் அறியாது, தன்னை வழிநடத்துகின்ற இறைவனையும் அறியாது. இறைவன் நாம நிறைய நேரங்கள்ல பாருங்க, புலன்களின் வாயிலாக ஒரு இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது அந்த இன்பம் நமக்கு கைகூடுமாறு செய்தது இறைவன் என்பதை நாம நினைக்கிறதில்லை.
இந்த இன்பத்தை மட்டும்தான் நினைக்கிறோம் ஒழிய அந்த இன்பம் கை கூடுவது யாரால் வந்தது? இறைவனால. அதை நம்ம நினைக்கிறது. அதுதான் அறிந்திடாத ஒன்றும் அறிந்திடாத அறியும் தன்மை பிரிந்ததை அஞ்சவத்தை பெருகிய மலத்தால் பேரி உருந்தனி அதீதம். பிரிந்த அடை அஞ்சவத்தை. அஞ்சவத்தை ஞாபகம்? அஞ்சவத்தை அஞ்சவத்தை ஒரு தரம், அஞ்சவத்தை 2 தரம். என்னங்க? விழிப்புநிலை, நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படம். இப்ப எல்லாரும் பேருறக்கத்துல தான் இருக்க மாட்டோம். அதனால எல்லாம் சொல்ல மாட்டாங்க. நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள் 5 நிலை. நனவு நிலைங்கிறது இப்ப விழிப்பு நிலையில இருக்கிறோம். இந்த விழிப்பு நிலையில் இருக்கிறதே கனவு நிலைக்கு போறோம். அதுக்கப்புறம் என்னது? உறக்கத்துக்கு போயிடுறோம். அதுக்கப்புறம் பேருறக்கத்துக்கு போறோம். அதுக்கப்புறம் உயிர்ப்படங்கள் நிலை. அப்போ இந்த நிலை கொஞ்சமா போய் 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 கடைசியில் என்ன சொல்றாரு? பெருகிய மலத்தால், ஆனமலத்தால் பேணி உறும் தனி அதீதம். உறும் தனி அதீதம் துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய உயிர் படங்கள் நிலையில். அப்ப கருவி எழுதலாம் புருடன். அப்படி ஒருத்த புருடனாக நிற்க இப்ப என்ன ஒன்றையும் தெரியாத நிலைக்கு போயிடுவோம். உண்மை, இந்த உண்மை உயிர்க்கு என உணர்த்தும் அன்றே. அப்ப இந்த சகல நிலையில இருக்கும் பொழுதே அந்த நிலைக்கு அவ்வப்பொழுது நம்ம போயிடுறோம். அதனால என்ன இருக்கு? நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். நல்ல அனுபவமான டிரைவர் தான். ஒரு செகண்ட் தான் சார் மேஜர் ஆக்சிடென்ட் அப்படிங்கிற. இந்த ஒரு செகண்ட்ல என்ன நடந்தது? நல்ல ஓட்ட தெரிஞ்ச டிரைவர் தானே, 300 கிலோமீட்டர் ஓட்டிட்டு தான் வந்திருக்காரு. ஓட்ட தெரியாதவங்க வண்டி எடுத்தவுடனே 3,000 கிலோமீட்டர்ல ஏன் முட்டி இருக்கணும்? அவ்வளோ டிராபிக் எல்லாம் தாண்டி வந்திருக்காரு. நைட்டெல்லாம் ஓட்டிட்டு தான் வந்தார். எதுக்க லைட் எல்லாம் அதெல்லாம் ஓட்டிட்டு தான் வந்தார். இங்க நான் வந்து ரோட்ல ஆளே இல்லை, அந்த மரத்து மேல ஒன்று நிற்பான். அப்படின்னா என்ன நீங்க என்ன சொல்றீங்க? அத ஒரு செகண்ட் கேவலத்துக்குள்ள போனார். இதுதான் விழிப்புணர்வு நிலை. வகுப்புல இருக்கிற ஒரு செகண்ட் கேவலத்துக்குள்ள போயிட்டா படம் போடும். கருவிகள் ஆனாப்பலம் பண்ற அதுதான் வேற. நான் உறக்கம்னு சொல்லலை, அதை உறக்கம் அப்படின்னு நேரம் சொல்லலை. ஆனா என்ன கருவிகள் குறைவு. அது கனவு நிலையக்கூடாது. கனவு நிலையங்கள் உறக்கத்தோட உயர்ந்த நிலை தான். அப்படின்னா நீங்க உட்கார்ந்துருக்கும் பொழுதே மணி 3 ஆச்சு, 1 மணி நேரம் எப்படிதான் ஓட்டுறதுன்னு தெரியல, இவனை சரி முக்கியத்துவம் என்ன பண்ணு அப்படி இது கனவு. கேட்டீங்களா? நம்ம நினைக்கிறதுலாம் எப்படி இவனுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறீங்க? அதானமா? அதுக்கப்புறம் வரதான் உறக்கம். அப்ப இதெல்லாம் வந்து கருவிகள் செயல்பாடு பண்ணணும். அதான் சொல்றாரு. அதனால கடைசியில எங்க கொண்டு போனார் பாருங்க. பிரிந்து அடை அஞ்சவத்தை பெருகிய மலத்தால், அந்த ஆனமலத்தால் பேணி உறும் தனி அதீதம். அப்படின்னா துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய உயிர்ப்படங்களை கொண்டு போய் உண்மை உயருக்கு என உணர்த்து வந்தே என்று சொல்லி இதெல்லாம் இந்த ஆன்மாவினுடைய இயல்பு. ஆன்மாவை பத்தி பேசுறார். இப்படியெல்லாம் நடக்கும். அடுத்த பாட்டுல ஆன்மா அறிவிக்க அறிவின் இயல்புடையது. ஆன்மா வந்து அறிவுடைய பொருள், அறிவில்லாத பொருளா? இல்ல, அறிவித்தாத அறிவுங்கிறதெல்லாம் கேள்வி. கேள்வி எடுத்து அறிவுடைய பொருளா அறிவில்லாத? அதே சொல்லணுமா? எல்லாரும் சொல்லணும். ஐயா நீங்க சொல்லுங்க. உயிர் சடம் தானே? சடம். நீங்க எல்லாம் சும்மா அறிவுடைய பொருள். அதுதான் உள்ளூர்காரு அவருடைய கருத்து. என்னங்கம்மா? உடம்பு தான் சடம், உயிர் தான் சடம். கேட்டா முன்னாடி வந்து உட்காருங்க. முன்னாடி வந்து உட்கார்ந்தா கேள்வி ஆயிடும். சரி நம்ம ஒரு பதில் சொன்னா அதோட விட்டுதானா திரும்ப அது மேலே கேள்வி ஆயிடும். சொல்லலைன்னா சொல்லலையேங்கிறான் அப்படின்னு நினைக்கிறீங்க.
என்னங்கம்மா? நினைக்கும் போது அறிவு அறிவுனாலும் அப்ப உயிர் அறிவுடைய சொல்லுங்க. உயிர் வந்து அறிவுடைய, அதுல எதுவும் சந்தேகம் வருது. உயிர் என்றைக்கும் அறிவுடைய. அந்த அறிவு எப்படி இருக்கு? அறிவுன்னா இறைவனுடைய அறிவு. அவன் யாரும் எதுவும் அறிவிக்காமலே அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம். நம்முடைய அறிவு அறிவித்தால் அறியும். இதான் ரெண்டு வித்தியாசம். அறிவித்தால் அறியும் அறிவை போய் அறிவுடையது சொல்லலாமான்னா சொல்லலாம். ஏன் அப்படின்னா அறிவித்தாலும் அறியாத பொருள்கள் இருக்கு. அதான் தகவல். உதாரணத்துக்கு அந்த மைக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ இது வரைக்கும் வகுப்பு ஆரம்பிச்சு உதாரணத்துக்கு போன ஜனவரி வந்து ஒரு 12, இந்த மாதம் ஒரு 6, 18 கிளாஸ் இது வரைக்கும் போயிருக்கு. நீங்கள் எத்தனை கிளாஸ் இருக்கீங்க? சும்மா உதாரணத்துக்கு 10 கிளாஸ், ஒரு 8 கிளாஸ், 10 கிளாஸ் வந்துருக்கேன். கைலாசம் ஒரு 15 கிளாஸ் வந்துருக்கேன் உதாரணத்துக்கு சொல்லுங்க இல்லைங்களா? நீங்கம்மா வந்தது சொல்லவா வராது சொல்லவா? அப்படி ஏன் வராதது 16, அதான் நம்பர் இருக்காரு. அப்போ அதை வச்சு ஆமாங்கம்மா அதுதான் இல்லைங்களா? ஆனா 18 கிளாஸ் ஒரு கிளாஸ் கூட விடாம வந்து இந்த மைக்கு தான். என்னங்க கரண்ட் இருந்ததா? இல்ல இது ஒரு கதை. இது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. முழுமையா வகுப்பு வர்றது இதுதான். என் பக்கத்துல உட்கார்ந்து நான் சொல்லுறது முழுமையா கேட்டது இதுதான். ஆனா போன மாசம் எந்த பாட்டு முடிச்சிருக்கேன்னு இதுக்கு சொல்ல தெரியுதா? இல்லை. அதான் நான் சொன்னேன். அறிவித்தாலும் இது அறியாம, அதனால இது சடப்படும். நாம அப்படின்னா அறிவித்தால் அறியும் பொருட்கள். அதனால நாம அறிவுடைய பொருட்கள். இப்ப அந்த அறிவிக்க அறியும் அந்த இயல்பு பத்தி சொல்றாரு. அருமையா சொல்றாரு. ஒரு உணர்வு இல்லாமையானும், உருன்னா உருவம் இந்த உடம்பு. இந்த உடம்புக்கு உணர்வு என்பது கிடையாது. சொல்லமா அப்படி எடுத்தோட சிக்கலாயிடும். உணர்வு அவ்வளவு இந்த உடம்புக்கு தானே. உயிர் இருந்தாது. அப்ப வெறுமன உடம்புன்னா உயிர் இல்லாத உடம்பு. உயிர் இல்லாத உடம்பு உணர்வு உண்டா? கிடையாது. அதனாலதான் ஒரு உணர்வு இல்லாமையானும் ஒரு புலன்களாக மறிவி நின்று அறிதலானும். இந்த சரி அந்த உடம்புக்கு வந்து உணர்வு இல்லை. சரி இந்திரியங்கள் மூலமா அந்த உணர்வு வருமோ அப்படின்னா அந்த இந்திரியங்களும் கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புலனாத்தான் அறிய முடியாது. எல்லா புலன்களும் ஒரு சேர வந்து அறிதல் என்று கிடையாது. இப்போ கண்ணு வந்து பார்க்கிற ஒரு பொருளுக்கு வந்து மூக்குக்கு அது தெரியாது. காதுல கேட்கிற ஒரு ஓசையை வந்து நாக்குக்கு தெரியாது. அதாவது டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் அதுக்கு தெரியும். அதனால அது தெரியாது. அதனால ஒரு புலன்களாக மறிவி நின்று அறிதலானும் மனாதிகள் தம்மில் மண்ணி தருபயன் உகர்தலானும். மன ஆதிகள் அப்படின்னா மனம் முதலாகிய. மனம் முதலாகிய அப்படின்னா அந்த கர்மம் மனம், சித்தம், புத்தி, ஆசாரம் அந்த நாளும் அதோடு சேர்ந்து நின்று அந்த பயனை நுகர்தலானும். அடுத்த ஒரு வார்த்தை போட்டார் பாருங்க, அவருக்காகவே போட்டார். உயிர் சடமாகலாம் சொல்லலாமா? அப்படி இவ்வளவு நேரம் உயிர் அறிவுரை போது நம்ம தான் பேசணும் மாறி மாறி. சிவப்பிரகாசம் எவ்வளவு நுட்பம்ங்கிறதுக்காகத்தான் கொஞ்சம் மெல்லவே கொடுத்துருக்கேன். இப்போதான் நான் சொன்ன உயிர் அறிவுடைய பொருள்னா உயிர் அறிவுடைய பொருள் சொல்லலாமா? அவர் நினைக்கிறேன் நான் சொன்ன எவன் கேட்டான் கரடியா கத்துற ஒரு பேரும் கேட்கல அப்படின்னு மனசுலாம் நினைக்கிறாப்புல. உயிர் சடப்பொருள்னு சொல்லலாமாங்க? சொல்லக்கூடாது. அப்போ உமாவுக்கு ஆசிரியர் சொல்ல தருவாங்க. அவங்க நினைக்கிறாங்க என்ன ஏன் சார் படுத்துறீங்க? நான் பார்த்து ஒரு ஓரமாக தான். இந்த இடத்துல உயிர் என்பது பிராணவாயு எழுதிக்கணும். இந்த இடத்துல உயிர் என்பது மூச்சு காற்று பிராணவாயு. அதனால ஒருவேளை அது உயிர் தான், அது அறிவுரை போனோம்னா அது இல்லை. உயிர் சடம் ஆகலாம் அப்படின்னா பிராணவாயுக்கு அறிவு கிடையாது. இந்த இடத்துல உயிர் என்பது பிராணவாயு. அதனால சடம் ஆகலானும் அறிவினை உடலுள் ஆதி அறிவினால் அறிவுமன்றே. அதனால இந்த வினைக்கு தக்கவாறு இறைவன் தந்த இந்த உடல் அதுள் ஆவி அறிவினால் அறிவுமன்றே. அப்படின்னா உயிருக்கு அறிவு உண்டு. அந்த அறிவு இறைவன் அறிவிக்க அறியும். அப்ப இது பிராணவாயினால அறியல, கருவிகரணங்களால அறியல,
இந்த உடம்புனால அறியல, இறைவன் அறிவிக்க அது அறியும். ஆன்மா அறிவுடை பொருள். அடுத்த பாட்டில் சொல்ற 54வது பாட்டில் ரொம்ப முக்கியமான பாட்டு, ரொம்ப ஆராய்ச்சியான உள்ள பாட்டு. அறிவு எனில் வாயில் வேண்டாம். எடுத்தோன்னே அடிச்சார். ஆன்மா அறிவுடைய பொருள் தானே, யாருக்கும் சந்தேகம் இல்லையா? இல்லை. இப்போ அவர் என்ன டவுட்டை கிளப்புறாரு பாருங்க. அவரே அறிவுடைய பொருள் சொல்ல போறாரு. ஆனால் அதை ஒரு கேள்வி கேட்டு நம்மளை கொஞ்சம் குழப்பிட்டு குழப்பிட்டு நம்ம ஒரு தெளிவு கொண்டாந்து எப்படியெல்லாம் ஐயங்கள் வரலாமோ அதையெல்லாம் சொல்லி தெளிவு கொடுக்குறேன். எப்படி சொல்றாரு? அறிவு எனில் அறிவுடைய பொருள்னு சொல்லிட்டீங்கன்னா வாயில் வேண்டாம். வாயில்னா இந்த இந்திரியங்கள், நாம ஒன்னொன்னு அனுபவிக்கிற அறிகிறது இந்த இந்திரியங்கள் ஒன்றுதான். நாக்குங்கிற ஒரு இந்திரியம் இல்லாம இப்ப நீங்க மத்தியானம் சாப்பிட்டது என்ன சுவைன்னு எப்படி அறிய முடியும்? காதுங்கிற ஒரு இந்திரியம் இல்லாம அது என்ன ஓசைன்னு எப்படி அறிய முடியும்? கண்ணுங்கிற ஒரு இந்திரியம் இல்லாம இது என்ன காட்சி அறிய முடியும்? அப்ப நீ அறிவுடைய பொருளா இருந்தா உனக்கு எதுக்கு இந்த இந்திரியம்லாங்குது? அறிவியல் வாயில் வேண்டாம் அப்படி என்ன அர்த்தம்? அப்ப இப்ப அறிவுடைய பொருள் அறிவு இல்லாத பொருள் சந்தேகம் இல்லை. அறிவுடைய பொருள் இருந்தா இந்த இந்திரியங்களை கொண்டுதான் அறிவுன்னு சொல்லக்கூடாது. அது தேவையில்லை. எனக்கு கண்ணு நல்லா பார்க்க தெரியும் அப்படின்னு சொன்னோம்னா கண்ணுக்கு பார்வை உண்டு, அப்புறம் நான் இதை பிறந்து கண்ணுக்கு பார்வை உண்டுன்னு சொல்லிட்டு அவரே இதை கழட்டு வைப்போம். என் கண்ணுக்கு பார்வை உண்டு அப்படின்னு நான் பேசணும்னா நீங்க என்ன சொல்றீங்க? இதை மூல கழட்டியா இப்ப சொல்லு. என் கண்ணுக்கு பார்வை உண்டு இருங்க நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா அது மாதிரிதான் இருக்கு. நான் அறிவுடைய பொருள், ஆனா எனக்கு இந்திரியங்கள் வேணும்னா அதான் கேட்கிறேன். நீ அறிவுடைய பொருள் இருந்தால் உனக்கு எதுக்கு இந்திரியம்? ஒரு கேள்வி கேட்டேன் வச்சுங்க. அந்த கேள்வி எப்படி வரணும் வைங்க, பதில் சொல்லப்படுற. அறிவியலில் வாயில் வேண்டாம் அன்று எனில் சரி ஒருவேளை ஆமா சார் உயிருக்கு அறிவு கிடையாது அப்படின்னு அன்று அப்படின்னு சொன்னால் அவைதான் என்னையினர். அப்படி ஒருவேளை உயிர் அறிவில்லைன்னு சொல்லிட்டா இந்த இந்திரியங்களை வச்சு என்ன பிரயோஜனம்? அடுத்த கேள்வி கேட்கிறேன். கேள்வி எப்படி வருது பாருங்க, எவ்வளவு நுட்பமா வருது, எவ்வளவு யோசிச்சு பார்க்கணும் பாருங்க. காட்டேன் அறிவுடைய பொருள்னு சொல்லிட்டா அப்புறம் உனக்கு எதுக்கு இந்த கருவி இல்லான்னு சரிதான் சரி சார் உங்க பேருக்கு அறிவு இல்லை சார் விடுங்க சார் அப்படின்னு சொன்னா அறிவே இல்லைன்னா உனக்கு இந்த கருவி வச்சு என்ன பிரயோஜனம்? என்ன சார் எங்க போனாலும் கேட்டு சொல்லிட்டா இருக்குது சொல்ல சொல்லிட்டு அறிவதை உதவும் என்ன இல்ல அறியறதுக்கு இதெல்லாம் உதவும் அப்படின்னு சொன்னா அசேதனம் அவைதான் இல்லாம உனக்கு அறிவதற்கு அது உதவும்னு சொன்னேன்னா அதுவே அறிவு இல்லாத பொருள். இப்போ நான் எனக்கு ஒரு பாட்டில் ஒரு சந்தேகம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பாட்டில் ஒரு சந்தேகம் நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? என்னை விட அறிவில் உயர்ந்த புலவர்கள், சித்தாந்த அறிஞர்கள், அவங்கள்ட்ட நான் போய் கேட்பேன். உங்களுக்கே ஒரு விஷயம் தெரியணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு நீங்க உங்களோட நல்ல விஷயம் தெரிஞ்சவர்கிட்ட போய் அதை போய் வச்சு கேட்பீங்க. கேட்டா அவங்க வந்து அதை சொல்லுவாங்க. உங்களோட விஷயம் தெரியாத ஒருத்தர் உங்களுக்கு அவர்கிட்ட கேட்பீங்களா? நீங்க கேட்க மாட்டீங்க. அதுதான் சொல்றாரு அறிவதை உதவும் அப்படின்னு சொன்னா இப்ப அறிவதை உதவு இறைவன் உதவான்னு சொன்னா நியாயம் இருக்கு, குருநாதர் உதவான நியாயம் இருக்கு. இந்த இந்த இந்திரியங்கள் அவையே சடப்பொருள் போல அறிவற்ற பொருள் அதை போய் எப்படி அறியாமல் சொல்றாரு அறிவதை உதவும் என்ன அசேதனம் அவைதாமல்லாம். அசேதனம்னா அறிவற்ற பொருள். அறிபவன் அறியும் தன்மை அருளுதம் எண்ணில். அறிபவன்னா இந்த இடத்துல இறைவன். அறிபவன்னா இந்த இடத்துல இறைவன். நீங்க போட்டு வச்சுக்கோங்க, பொருள் புரியுது இல்ல? இறைவன் அவன் அறியும் தன்மையை நமக்கு தருவான் அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடும்னா அவன் தர முன்னாடி நாம அறிவற்றவனா இருந்தேன்னா அறியும் தன்மை அவன் தருவான்னு சொன்னா அவன் தர்றதுக்கு முன்னாடி நம்ம யாரு? அறிவற்ற பொருள். அறிவற்ற பொருளுக்கெல்லாம் அறியும் தன்மை கொடுக்கறது அவன் வேலை இல்லை. அப்படின்னா தான் இந்த மைக்கு கொடுத்துட்டு போயிடுவானே, இந்த மொபைல் போன் கொடுத்துட்டு போயிடுவானே, இந்த சட்டை கொடுத்துட்டு போயிடுவானே. சட்டை கொடுத்துட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, காலையில் நான் 8 மணிக்கு கிளம்பணும் சட்டை வாங்கி என் பக்கத்தில் வந்துடும். இன்னைக்கு ஒரு போட்டு சட்டை அப்படின்னு வந்து நிற்கும்ல? இல்லை. அதனால அறியும் தன்மையை அவன் உதவுவன் எண்ணில், அறியும் தன்மை அருவம் எண்ணில் அவன் தருவான்னா ஆன்மா அறிவில்லாத ஆகும். அப்போ ஆன்மா அறிவில்லாத பொருள் அவன் தான் அறிவு கொடுத்தான்னு ஆயிரும். சரி அப்படி அறிவு கொடுத்தான்னா அவன் ஈசன் அசேதனத்தை அழிச்சுடாமே. அவன் அறிவற்ற பொருள்களுக்கு அறிவு பொருள்கள் கொடுத்தது இல்லை. கொடுத்த எல்லாத்துக்கும் தானே கொடுத்துருக்கணும். அப்படின்னா
இப்போ உயிரினுடைய அறிவு என்னதான் ஒரு கேள்வி வரும். அதான் அந்த பாட்டில் சொல்லிட்டே வர எப்படி எடுத்து வராது. ஆன்மறிவினால் சுற்றி அறியப்படும் பொருள் அனைத்தும் அசத்தேங்கிறது. அறிவினால் அறிந்த யாவும் அசத்தாதல் அறிவி என்றும், அறிவினால் அறிந்த யாவும், அறிவினால நம்முடைய அறிவினால் நாம் அறிகின்ற பொருள்கள் எல்லாம் என்னாகும்னாரு அசத்து, அசத் அழியும் தன்மை உடைய. இது ரொம்ப முக்கியமானது. இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ பொருளை அனுபவிக்கிறோம்னா அறிந்து அனுபவிக்கிறோம். இந்த மைக்கை பற்றி அறிந்து கொண்டு இதில் நான் இப்படி லேசாக பேசினாலே அங்கே வரைக்கும் கேட்குது, ரொம்ப உதவியாக இருக்கு. இதில் நான் இங்கேருந்து பேசினாலே அங்கே கோயம்புத்தூர் கேட்குது. இப்படி நான் இந்த பொருளை அறிந்து நான் அனுபவிக்கிறேன். இப்படி நான் அறிந்து அனுபவிக்கிற எல்லா பொருளுமே அழியும். யோசிச்சு பாருங்க, நாம் அனுபவிக்கிற பொருளில் அழியாத பொருள் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நம்ம அனுபவிக்கிற பொருளில் அழியாத பொருள் ஏதாவது சொல்லுங்க பாருங்க. உண்மையிலே இந்த சட்டை போட்டுங்க சார், ரொம்ப விரும்பி தான் போட்டேன். என்ன கொஞ்ச காலத்தில் அது வந்து கையில் வாசிக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்ச நாள் என்ன ஆகும், அது அழியும். எல்லாமே எல்லாமே அழியும் இல்லைங்க. பூமி எல்லாம் அழியும் பொருள், எல்லாமே அழியும். மனைவி, மக்கள், குடும்பம் எல்லாமே அழியும் பொருள். ஆனால் எப்படி சொல்றாரு, அறிவினால் அறிந்த யாவும் அசத்து ஆவல் அறிவி. அது தெரிஞ்சுக்கோ முதல்ல சொல்லிட்டு அறிவினால் அறிய உணாதே. அப்போ இறைவனை இந்த அறிவினால் அறிய முடியாது. ஏன்னா இந்த இறைவனை இந்த அறிவினால் அறிய முடியும்னு சொல்ற என்ன ஆகிடும், என்ன சிக்கல் வந்துடும் என்னங்க, அவனும் அழிவான்னு ஆயிடும். ஏன்னா நம்ம அறிவினால் அறிவுறது எல்லாம் அழிவாயிடுது. அப்ப இதெல்லாம் அழிவு இறைவனை அறிவோம்னு சொன்னா என்ன ஆயிடும், அவனும் அழிவான்னு ஆயிடும். அதனால இறைவனை அறிவினால் அறிய வராதே முடியாதுன்னா ஆவது. அப்ப இறைவனை நம்மால அறிய முடியாதுன்னு சொல்லிட்டா இந்த உயிருக்கு எந்த பலனும் இல்லை. இந்த வகுப்புக்கு எந்த பலனும். இதை முதல் வகுப்புலேயும் சொல்லியிருக்கா சார், 15 வகுப்புக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து சொல்றீங்க அப்படின்னு சொல்லிடுவீங்களா நீங்களே. நம்மளால எவ்வளோ அனுபவிக்க முடியாதுமா கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஏன் சார் அது 1500 வாங்க முன்னாடி வச்சுருக்கலாம்ல அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? இல்லை. அப்போ என்ன பலன் அதை கேட்குறாரு. அறிவினால் அறிய ஒன்றாதே ஆபத்து ஒன்று இல்லை. தொன்மை அறிவுதான் ஒன்றை முந்தி அது காணும் அறிவுதான். தொன்மை அறிவுதான் இந்த இந்திரியங்களோடு துணையோடு, கைவாய்களோடு துணையோடு அறிவுதான் ஒன்றை முந்தி அதோடு சேர்த்து கொண்டு அதுதான் காணும் அறிவுதான். அசத்தும் மற்ற அது அறிவினுக்கு அறிய வராதேனர், அதுவும் அசத்து அப்படின்னு என்ன அர்த்தம். இந்த இந்திரியங்களோடு சேர்ந்து கொண்டு நாம் ஒன்றொன்றை நாம் அறிகிறோம்னா அதுவும் அசத்தே அப்படின்னா அழியும் தன்மை உடையதே. அப்படின்னா என்ன பெறப்பட்டதுன்னா இந்த அறிவை கொண்டு இறைவனை நம்மால் அறிய முடியாது. இந்த அறிவை கொண்டு இறைவனை நம்மால் அறிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டா அடுத்த கேள்வி வரும், அப்ப இறைவனை நம்மால் அறியவே முடியாதா? முடியாதா? முடியும்னு சொன்னீங்கன்னா அழிவான் ஆயிடும். அப்ப இறைவனை நம்ம அறிய முடியுதா? முடியுமா? ஏன்னா இறைவன் அறிவித்தால் இறைவனை நாம் அறிய முடியுமா? இறைவனுக்கு என்னமா அவனுடைய கருணை வேணா அறியலாம், அவன் அறிய முடியாது. அப்படியா? சிவஞானத்தால் அறிய முடியும். சிவஞானத்தால் அறிய முடியும். அறிய முடியுமா? நீங்க என்ன சொல்றீங்க? நம்முடைய அறிவை கொண்டு அவனை அறியது என்பது முடியாது. அவன் தருகின்ற ஞானம், அதற்கு பதிஞானம் அல்லது சிவஞானம் என்று பெயர். அதை கொண்டு நாம் அவனை அறியலாம் என்று சொல்வது 6ஆம் சூத்திரம். இதான் சிவஞானம் போதும், வேற ஒன்றும் இல்லை. மனப்பாடம் பண்ணி சொல்லிச்சுக்கங்க. 6ஆம் சூத்திரம் டக்குன்னு வந்துடும். உணர்வு அசத்தனை உணராவின்மை எதிரின் அறிவுறுதல் 2 வகையும் இசைக்கும் மண்ணுலகே. சிவசத்தாம் என 2 வகையும் இசைக்கும் மண்ணுலகே கேட்டார். அதனால
அங்க சொல்லிட்டார். அப்போ அது எப்படி அறியலாம்னா அவன் தருகின்ற ஞானத்தை கொண்டு அறியலாம் இந்த உயிர். சரி, இந்த ஆன்மாவினுடைய அறிவு எப்படிப்பட்டது? அடுத்த பாட்டில் சொல்றார். ஆன்மா சத்தையும் அசத்தையும் அறியும் இயல்பினை உடையது. சத்து ஞாபகம், சத்துனா என்னன்னு சத்து என்ன நிலையா இருப்பது. நான் ஒரு வகுப்புல கேட்டேன், சத்து என்றால் என்ன? கட்டுணர்த்தல் காம்பலாம் அப்படின்னு அது ஓடணும். அதனால எங்க காம்பலாம் ஸ்மால் டவுன் இருப்பது. சத்து அப்படின்னா என்றும் ஒரே தன்மையில் நிற்கும் பொருள், நிலை வேறுபாடு அடையாத பொருள், அதான் சத்து. அசத்து நிலை வேறுபாடு அடையும் பொருள். இறைவன் சத்து, அவன் எப்பவும் ஒரே தன்மையா இருக்கான். ஆணவம் அசத்து, உலக பொருள்கள் அசத்து. ஏன்னா அழியும் தன்மை இருக்க மாதிரி இருக்கு, அப்புறம் அழியுது, ஒரு மாறுது எல்லாம் நடக்கும், அதனால அழியும். இப்போ உயிருடைய தன்மை, உயிரை சத்துன்னு சொல்லணுமா அசத்துன்னு சொல்லணுமா? சத்தா என்னமா? சதசத்தா. சத்து தான் இவ்வளவு சொன்னோம், அசத்து சொன்னா மூணாவது நீங்க உங்க சதசத்து பின்னாடி இருக்க அக்கா நினைக்கிறேன் இவனே குழப்பறதுனால இப்ப அந்த அக்கா வேற குழப்பம். எத்தனை பேர் குழப்பறாங்க அந்த வகுப்புல. நானே இன்னைக்கு தான் வகுப்பு வந்திருக்கேன், எனக்கு இவ்வளவு புத்தியாச்சாடா அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே என்ன நினைச்சீங்க? உங்களை அப்படியே நினைச்சீங்க இல்லையா? சத்து என்று சொன்னால் நிலை வேறுபாடு அடையாத பொருள், அறிவுடையதாயும் நிலை வேறுபாடு அடையாததாகவும் இருக்கும். அது இறைவனுக்கே பொருந்தும். நிலை வேறுபாடு உண்டு, அறிவும் கிடையாது, ஆணவம் மாயைக்கலாம், ஆனால் அது அசத்து. இது ரெண்டும் தெரியும். இப்போ உயிர் என்பதை எதுல கொண்டு வைக்கிறது அப்படின்னு சிக்கல். ஏன்னா இது நிலை வேறுபாடு அடைகிறது. போன பிறவியில் ஒரு மாதிரி தான், இந்த பிறவியில் ஒரு மாதிரி தான் இல்லைங்களா? இந்த பிறவிலே 15 வருஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி தான், இப்போ வேற மாதிரி. அப்போ நம்ம நிலை வேறுபாடு அடைகிறோம். அப்போ நம்ம சத்து பொருள் இல்லை. சரி, இது அசத்துல தான் கொண்டு வைக்கணும் அப்படின்னா நாம் அறிவுடைய பொருளை கொண்டு சத்துல வைக்க முடியாது, நிலை வேறுபாடுடைய பொருள் அசத்துல வைக்க முடியாது. அப்ப இதை எதுல கொண்டு வைக்கிறது அப்படின்னா ரொம்ப முக்கியம். அப்ப அந்த வகுப்புல 6ஆம் வகுப்பு சொல்லணும்னு சொன்னா இப்பவும் சொல்றேன். இது சத்தும் இல்லை, இது அசத்தும் இல்லை, அதனால் இது சதசத்து என்று சொல்லக்கூடாது. அப்ப இது அப்ப சதசத்துன்னு இப்ப அவங்க சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சு தலையாட்டினீங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதற்கு சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை என்று ஒரு குணம் இருக்கிறது. எந்த பொருளை சாருகிறதோ அந்த தன்மையே தனக்கு முழுமையாக எடுத்துக்கொள்ளும். அப்ப இறைவனோடு சேர்ந்த பொழுது அந்த இறைத்தன்மையே பற்றி சிவமாம் தன்மை பெற்று, ஆணவரத்தை சார்ந்த பொழுது இந்த மலத்தன்மை பெற்று கொண்டு இப்படி. அப்ப மலத்தோடு சேர்ந்த பொழுது இருளாயும், இறைவனோடு சேர்ந்த பொழுது ஒளியாயும் நிற்கும். அப்படி பார்த்தா உண்மையா சொன்னா இந்த உயிருக்குன்னு ஒரு தனித்தன்மையே கிடையாது. இதனுடைய தன்மையே என்னன்னா யாரோட சேர்க்கணுமோ அது அப்படியே. அதனால சத்தோடு கூடுகிற பொழுது அப்படியே சத்தாம் தன்மை பெற்று நிற்கும், அசத்தோடு கூடும் பொழுது அசத்தாம் தன்மை பெற்று இருக்கும். அதனால இதற்கு சதசத்து. நல்ல நேரம் சத்தும் இல்லை அசத்தும் இல்லை, அதனால் சொல்லக்கூடாது. சத்தோடு கூடி சத்தாயும் அசத்தோடு கூடி அசத்தாயும் நிற்றலில் அதற்கு சதசத்து என்ற பெயர். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சின்ன சின்ன இடங்கள் தான். நம்ம மாணவர்கள் தப்பா நாளைக்கு எங்கேயும் சொல்லக்கூடாது. அதுக்கு இவ்வளவு வலியுறுத்தி சொல்றேன். சத்தும் இல்லை அசத்தும் இல்லை ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. சத்தோடு கூடுகிற பொழுது சத்தாம் தன்மை பெற்று புத்தி நதி அறியாத மூத்தொரு முயல்வேனை பக்தி நதி அறிவித்து பலவினைகள் வாரணம் சித்தமனம் அறிவித்து சிவமாக்கி அந்த தன்மையில சுவாமி கூட சேர்ந்து அந்த தன்மையில இருக்கிறோம். இங்க கேவல நிலையில என்ன பண்றோம்? மலம் நன்றி வேற பொருள் இல்லைங்கிற மாதிரி அப்படி கிடையாது.
கிடந்தோம். அப்போ மலத்தோடு சேர்ந்த பொழுது இருளா இப்படி கிடக்கிறோம், சிவத்தோடு சேர்ந்து ஒளியா அப்படி கிடக்கிறோம். இங்க சேர்ந்தா இதுதான் கதி, அங்க சேர்ந்தா அதுதான் கதி. நமக்குன்னு ஒண்ணு சுயமா கிடையாது. அதனால இந்த தன்மையும் வருது நமக்கு, அந்த தன்மையும் இருக்கு நமக்கு. அதனால இதற்கு சதசத்து, சத்து அசத்து ரெண்டும் உண்டு என்று சொல்லணும். இப்ப பாடல் எவ்வறிவு அசத்து அறிந்தது எனில், எவ்வறிவு அசத்து அறிந்தது எனில், பிரபஞ்சத்தை, அசத்துனா இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தை எந்த அறிவு அறிந்தது அப்படின்னு கேள்வி கேட்டா, உயிர் தானே அறியாது. உயிருக்கு கொஞ்சம் முன்னாடி தான் எல்லாரும் சொன்னீங்க அறிவிக்க அறிவு இயல்புன்னு. அதனால உயிருக்கு தானே அறிவு ஆற்றல் இல்லை. அப்ப இந்த உயிரை, இந்த பிரபஞ்சம் அசத்துன்னு உயிருக்கு எப்படி தெரியும்? அசத்துனா அழியும் பொருள், இந்த உலக பொருள் எல்லாம் அழியும் பொருள். கொஞ்சம் முன்னாடி சொன்னோம். இந்த உயிருக்கு எப்படி தெரியும்? தானே உயிருக்கு அறிவு ஆற்றல் இல்லை. ஈசன் அவ் அறிவு அறியான். பெருமானும் இந்த உலக பொருள்களோடு இந்த உயிர்கள் அனுபவிப்பது போல அவன் உலக பொருள்களை அனுபவிக்க மாட்டான். அவனுக்கு சரி, அந்த உலக பொருள்கள் அவை ஒருவேளை வந்து சேரும்னா, இறைவனோட வரும்னா, அது அல்லது அசேதனம் அறியாது. அவை கடப்பொருள்கள், மாயை போன்ற பொருள்கள் அறிவற்ற பொருள், அவையும் அறியாது. இறைவனும் உலக பொருள்களை நம்மள அனுபவிக்க மாட்டான், உலக பொருள்களும் இறைவனை அனுபவிக்காது, அடையாது. ஆவி அப்படின்னு அந்த உயிர் செவ்விய கருவி கூடி தெரிவுறாது, அருளில் சேராது. உயிரும் பாசமும் கூடினால், உயிரும் இந்த மலங்களும் கூடினால் உயிர் தானே அறியாது. பாசமும் சடப்பொருள்கள், அதனால நம்ம அறிவதற்கு துணையா நிற்க முடியாது. அதனால அருளில் சேராது. பொருளை இறைவனும் அருளும், இறைவன் அருளும் உயிரும் சேர்த்தால் அறியும்னா, பூமி இருவகையில் எண்ணில் ஒளியுடன் ஒருங்குறாக. ஒளியும் இருளும் போல, இறைவன் என்பது ஒளிப்பொருள், பாசம் என்பது இருள். ஒளியும் இருளும் ஒன்றா சேராது, அதனால அதுவும் நடக்காது. அப்போ எப்படித்தான் நம்ம இதை சொல்வது என்று சொன்னால் அடுத்த பாட்டில் சொல்றோம். ஏன்னா இது முதல்ல கேள்வியா கேட்கிறேன். நாம் இந்த உயிர் சதசத்துன்னு சொல்ல வாரதை எப்படி கொண்டாட பாருங்க. இந்த உலகமெல்லாம் அசத்து, அதை இறைவன் இந்த உலகத்தை நம்மளோட அனுபவிக்க மாட்டான். உலகமும் இறைவனை சென்று அடையாது. அது பாசம் இறைவனை பற்றாது. அப்ப நடுவில் இருக்கிற நாம இந்த கருவிகளோடு கூடி இந்த உலகத்தை அனுபவிப்போம்னா நமக்கே தானே அறிவிக்க முடியாது. கருவிகளும் தடப்பொருள், அதனால அதை வச்சு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இறைவனும் உயிரும் சேர்ந்து, இறைவனும் கருவிகளும் சேர்ந்து நமக்கு பலன் தரும் அப்படின்னு சொன்னா, இறைவன் ஒளிப்பொருள், கருவி இருள், ஒளியும் இருளும் எப்படி ஒன்றாய் சேர்ந்து உதவ முடியும்? அதுவும் முடியாது. அப்ப எப்படித்தான் நடக்கும்? அடுத்த பாட்டு, சத்து இது என்று அசத்து தான் அறியாது. அசத்தை சத்து அறிந்து அகல வேண்டாம். அசத்து இது சத்து இது என்று ஓர் சத்து இருள் ஒளி அலாக்கன் தன்மையதான் அசத்தை சத்துடன் நின்று நீங்கும் தன்மையால் சதசத்து ஆகே. சத்து இது என்று அசத்துத்தான் அறியாது. ஏன்னா அறிவாகிய சடப்பொருள், பாசப்பொருள்கள் இது இறைவன் என்று அறியாது. அசத்து பொருளால் சத்தை அறிய முடியாது. அசத்தை சத்து அறிந்து ஆக வேண்டாம். இறைவனும் அந்த அசத்தோடு இணைந்து நின்று அவன் நிற்க மாட்டான். அப்ப என்ன தெரியுதுன்னா, ரொம்ப முக்கியமான இடம் சொல்லியிருக்கோம். நீங்க உயிர் என்ற ஒரு பொருள் இருக்கும் தன்மையை எப்படி எடுத்துட்டு போகுதாங்க? எப்படி எடுத்துட்டு போகுதுன்னா, இறைவன் ஒரு பொருள் இருக்கான், சரி. இந்த பக்கம் உலகம்னு ஒரு பொருள் இருக்கு, சரி. இந்த இறைவன் நாம் இந்த உலகத்தை அனுபவிப்பது போல் அவன் அனுபவிக்க மாட்டான். அவன் உலகத்தை அறியாமல் இல்லை, ஒரு சேர மொத்தமா அறிவான ஒழிய நம்போன்று சுட்டி அறிதல் இல்லை. அப்படின்னா இது போன, இது புஸ்தகம், இது வாட்சு, இது நம்ம இப்படி அனுபவிக்கிறோம். ஆனாலும் தெரியுது சுவாமி ஆனாலும் இப்படி உலகத்தை அனுபவியான், நம்மை மாதிரி அனுபவிக்க மாட்டான். இந்த பாச பொருள்கள் நம்மை பற்றி நிற்கும். ஆனால் உயிரை அந்த பாச பொருள்கள் இறைவனை பற்ற முடியாது. ஆனால் போய் இறைவனை பற்ற முடியுமா? முடியாது. அப்படின்னா என்ன சிக்கல் வருது பாருங்க. இறைவன் எப்படி இருக்கான், பாசப்பொருள் எப்படி இருக்கு,
இந்த இறைவன் பாச பொருளை அனுபவிக்கிறது இல்லை, இந்த பாச பொருள் இறைவனை போய் அடைய முடியாது. அப்படின்னா இந்த ரெண்டு பொருளும் இங்கே இருக்கிறதுக்கு என்ன சார் தேவை? இவனால இவனுக்கு தொடர்பு இல்லை, இவனால இவனுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னா இந்த ரெண்டு பொருளும் இருக்கிறது எப்படின்னா இங்கதான் கொண்டாடுறாங்க. இந்த இரண்டு பொருள் இருப்புக்கே காரணம் என்னன்னா, இந்த இரண்டு பொருளையும் சேர்த்து அனுபவிக்கிற மூணாவது ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளுக்கு தான் உயிர் இருக்கு. இந்த உயிர் தான் இறைவனையும் அனுபவிக்கும், இந்த உலகத்தையும் அனுபவிக்கும். இல்லைன்னா இந்த ரெண்டு பொருள் இருக்கிறதுக்கு தேவையே இல்லாது. அதனால இந்த இரண்டு பொருள்களையும் அனுபவிக்கிற ஒரு மூன்றாவது பொருள் உண்டு, அதுதான் உயிர். அதான் கொண்டாடுறாருங்க. சத்து இது என்று அசத்துத்தான் அறியாது. இந்த அசத்து இதுதான் இறைவன் என்று இது அறியாது. அசத்தை சத்து அறிந்து அகல வேண்டாம். இறைவன் இது உலகம் சொல்லி அறிந்து அவன் நீங்க மாட்டான். சத்து இது அசத்து இது சத்து இது என்று ஒரு சத்து இருள் ஒளி அலாக்கண் தன்மையலா. இந்த கண்ணே பார்த்தீங்கன்னா இருளை பார்க்கும் பொழுது இருளாகும், ஒளியை பார்க்கும் பொழுது ஒளியாகும். இரண்டு தன்மையும் இந்த கண்ணுக்கு. இந்த கண் எப்படி இருக்குதுன்னா ஒளியாய் இருக்கும்போது எல்லாத்தையும் காணும் தெரிகிறது, ஒளி இல்லாத இருளோடு ஒரு பொழுது இருளாய் ஒன்றும் தெரியாமல் இருக்கிறது. அப்ப இருளோடு கூடிய போது இருளாகவும் ஒளியோடு கூடிய போது ஒளியாகவும் இந்த கண் விளங்குவது போல அசத்தை சத்துடன் நின்று நீங்கும் தன்மையால் பதசத்தாமே. அந்த அசத்தை சத்துடன் நின்று நீங்கும் தன்மையினர் நம்ம கூடவே இருக்கக்கூடிய பாசமாகிய அந்த அசத்தை உயிர் எப்ப நீங்கும்? சத்தோடு கூடி நின்று பாசத்தை நீங்கும் தன்மை அதற்கு உண்டு. ஆணவமலத்திலிருந்து நீக்கம் அதோட கட்ட முக்தி என்பது ஆணவமலம் என்ன பண்ணோம்? வலி இழக்கணும். ஆணவமலத்தினுடைய வலிமையை எப்படி இழக்கும்? உயிரே ஆணவமலத்துடைய வலிமையை இழக்கிற முடியும் செய்ய முடியாது. இறைவனோடு சேர்ந்து நின்று கொண்டு இந்த ஆணவத்தினுடைய வலிமை இழக்குமாறு செய்யும். அதனால இதற்கு சதசத்து என்று பெயர் என்று சொன்னார். அது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்ற. கண்ணொளி விளக்கு அழித்து காட்டிடும் எண்ணின் முன்னம் கண்ணொளி ஒன்றும் என்றார். கண்ணொளி விளக்கழித்து காட்டிடும் என. ஒரு பொருள் அங்க இருக்கு, இருட்டுல ஒரு விளக்க கொடுத்து வச்சிருக்கு. அந்த ஒளியினால் தான் சார் இந்த கண்ணுக்கு இந்த பொருளே தெரியுது அப்படின்னு சொன்னா அப்ப கண்ணுக்கு காணும் தன்மை இல்லைன்னு ஆயிடும். அப்ப அந்த கண்ணுக்கு காணும் தன்மையே இந்த விளக்கு கொடுத்ததான் ஆயிடும். அப்படி இல்லை, கண்ணுக்கு காணும் தன்மை இருந்தாதான் கண்ணொளி விளக்கு அழித்து காட்டிடுவேன். விளக்கு இந்த கண்ணுக்கு காணும் தன்மை கொடுத்ததுன்னா முன்னம் கண்ணொளி ஒன்றுகிறான். அப்ப விளக்கு பொறுத்த முன்னாடி இந்த கண்ணு கூடா இருந்ததுன்னு அர்த்தம். ஆனா கண்ணு கூட இல்லை. அதனால அப்படி சொல்லப்படும். விளக்கொளி கலந்து அவற்றை கண்ணொளி அகல நின்றே கண்டிடும். கண் என்ன பண்ணாரு? விளக்கொளியை உதவியாக கொண்டு அதனின் வேறாய் நின்று, அதுதான் அகன்றார். அதனால இந்த கண்ணுக்கு காணத்தன்மை உண்டு, அது விளக்கினுடைய ஒளியை உதவியாக எடுத்துக்கொண்டு அறியுமே ஒழிய விளக்குதான் கண்ணுக்கே காணும் தன்மையை கொடுத்தது என்று சொல்ல முடியாது. அதனால கண்ணொளி அகல நின்றே கண்டிடும் வேறு தானா கண்ணொளி விளக்கின் சோதி கலந்திடும் கருத்து ஒன்று அல்லதே. அதனால இப்ப அந்த பாட்டினுடைய கடைசி பேராகிராஃப் அருமையான உதாரணம் இருக்காங்க, அதை வாசிக்கிறேன் பாருங்க. கண்ணுக்கென தனக்கென ஒளி உண்டு என்பதால் உயிருக்கு தனக்கென அறிவு உண்டு என்பதையும் இந்த உதாரணத்தால் நமக்கு தெரிய வர்றது. கண்ணுக்கு காணும் தன்மை உண்டு என்று சொல்வது போல அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிருக்கு அறியும் அந்த அறிவு உண்டு. முதல்ல கண் ஒளியையும் இருளையும் சேர்வது, கண் ஒளியையும் இருளையும் சேர்வதற்கு தக்கதாவல் போல உயிர் சிவத்தையும் மும்மலங்களும் சேர்வதற்கு தக்கதாகும். உயிர் கண்ணை ஒளியோடு சேரும், இருளுடைய சேரும். உயிர் இறைவனுடைய சேரும், மலத்தோடைய. மூணாவது விளக்கு ஒளியின் உதவியின்றி கண் காணாதது போல. கண் ஒரு பொருளை காணணும்னா விளக்கினுடைய ஒளி வேணும், அல்லது இப்போ சூரிய வெளிச்சம் வேணும். ஏதோ ஒன்று முன்னாடி சொல்லியிருக்கு. கண்ணுக்கு அரிக்கன் காட்டினார் போலன்னு. இப்போ நான் இங்கே இருக்கிறேன், எனக்கு நல்ல கண்ணெல்லாம் தெரியுது, உண்மைதான். ஆனால் கண்ணு தெரிஞ்சாலும் வந்து நான் இவங்களை பார்க்குறேன் அப்படின்னா என்ன சொன்னா இவங்க மேலே போதிய வெளிச்சம் எங்கே போய் பார்க்க முடியும். இப்போ இதே ராத்திரிக்கு 8 மணிக்கு ரூமில் ஓப்பன் நடந்துட்டுனா லைட்டு போய் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, உனக்கு தான் நல்ல கண்ணு தெரியுமா, கைலாசிங்க இருக்கார் சொல்லுடான்னா
தெரியல அப்படிங்க. அப்போ நீ கூப்பிட்டு போயணும் வச்சுக்கோ அப்படின்னா, இல்லைங்க எனக்கு கண்ணு தெரியுங்க, அப்புறம் சொல்லிப்போம் அப்படின்னா, ஏன் சார் இப்படி கூட படுத்துறீங்க நம்மளை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கண்ணுக்கு ஒளி உண்டு, ஆனால் அந்த பொருளை அந்த புற ஒளி காட்ட வேண்டும், அப்போதான் காணும். என்னங்க அதுல வேறாய் வந்து உதவுவதல் போல அந்த உதாரணம் சொன்ன கண் அருக்கண் என்று சொன்ன. அருக்கண்ண சூரியன், கண்ணு ஒன்றை காணுவதற்கு சூரியன் வேறாய் நின்று ஒளி தந்து உதவுவது போல உயிருக்கு இறைவன் வேறாய் நின்று உதவுவான் என்று சொன்னான் அந்த உதாரணத்தை. அப்போ எவ்வளவு கண்ணுக்கு ஒளி இருந்தாலும் அந்த பொருள் மீது ஒளி இல்லைன்னா கண்ணால காண முடியாது. சரி, பொருள் மீது ஒளி இருந்தோம் கண்ணுக்கு காணுத்தன்மை இல்லைன்னு வச்சுக்கோங்க, காண முடியாது. அதுவும் ஒரு குறுப்பேதான் வச்சுக்கோங்க, 1000 வாட்ஸ் பல்பம் மூஞ்சில் அடிச்சாலும் இவனுக்கு தெரியாது. அப்ப ரெண்டும் வேண்டியது, அதான் சொல்லுவாங்க. அதனால விளக்கு ஒளியின் உதவி இன்றி, அதாவது சூரிய ஒளியின் உதவி இன்றி கண் காணாதது போல திருவருள் உதவி இன்றி உயிர் ஒன்றை அறியாது. நாம ஒன்றை பார்க்கிறதே கூட பார்த்தீங்கன்னா திருவருள் காட்டினார் இல்லைன்னு வச்சுக்கோங்க. கண் முன்னாடி சார் வீட்டில் நடக்கும் சார், காலையில் திடீர்னு பார்த்துருக்கீங்க ஏதோ ஒன்று செல்போன் சார்ஜ் அது வீட்டு சார்ஜ் மேஜமாக இருக்கும், சுற்றி சுற்றி தரும் 5 நிமிஷம் தெரியுமா இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம வீட்டாம வந்து விட்டா தானே இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் கண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம்? திருவருள் அதை காட்டல். இப்போ நீங்கள் அவங்க இருக்க மூடில் அதை திருவருள் காட்ட அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ணிக்கணும்? கவர்மெண்ட் அப்படிதானேங்கம்மா? அப்போ என்னன்னா கண் முன்னாடி இருக்கிறவர்கள் உங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கா இல்லையா? என்னங்க நினைவு காணாமல் இருக்கும். அப்போ கண் முன்னாடி இருக்கிறவர்கள் தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற ஒன்றும் இல்லை, சுவாமி காட்டலை. சாமி காட்டினா தான். அப்போ இதில் என்னெல்லாம் தெரியுது, என்னெல்லாம் இருக்கு பாருங்க. ஒரு பொருளை நம்ம இந்த இருக்கிற மொபைல் ஃபோனு இந்த இடத்துல நான் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுவது? முதல்ல எனக்கு கண்ணு தெரியணும் ஃபஸ்ட்டு. 2வது இந்த கண் சூரிய ஒளியில வெளிச்சம் தெரியணும், மொபைல் எங்கே இருக்குன்னு 2வது. 3வது என்னுடைய உயிரினுடைய அறிவு இருக்குதுங்களா, அது கண்ணின் ஒளியாக செயல்படும். இப்போ என் நினைப்பு பூரா வேலையோ இருந்ததுன்னு வச்சுக்கீங்களேன், என் முன்னாடி இருக்க பொருளே கண்ணு தெரியாது. 4வது அந்த உயிரை இறைவன் செம்மையாக வழிநடத்த வேண்டும். இவ்வளவு நடந்தால் தான் சார் இங்கே இருக்கிற மொபைலை கையில் கொடுக்க முடியும். ஆனால் இதையெல்லாம் நம்ம எதையுமே நம்ம யோசிச்சதே இல்லை. சாதாரண மொபைல் எடுக்கிறோம், டாக்டர்னு பேசுகிறோம், இவ்வளோ வைக்கிறோம், எல்லாம் வைக்கிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்கு பாருங்க, நமக்கு கண்ணு தெரியணும். அப்புறம் நீங்கள் மொபைல் என்ன எடுத்தீங்களான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? இனிமே ஆமாம் எடுத்தலான்னு சொல்லக்கூடாது. சார் இறைவனுடைய உயிரை வழிநடத்த உயிர் கண் ஒளியாக இருக்கிறது, காணும் கண்ணு தன்னுடைய என்னுடைய கண்ணுக்கு பொருளியாக சூரியன் அந்த மொபைலை காட்ட நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. வகுப்பு போகும்போது நல்லா போனாங்க சார் எங்கள் அம்மா. ஆனால் அதுதான். ஆனால் உண்மையிலே நீங்கள் என்னது சொன்ன இப்படி தானே சொல்லணும். 4 இருக்கு அதுக்கு பின்னாடி. கண்ணுக்கு காணத்தன்மை இருக்கணும், அதுக்கு மேலே ஒளி இருக்கணும், உயிரினுடைய அறிவு கண்ணின் வழியாக செயல்படணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நினைவு வேற எங்கேயோ இருந்தால் கண்டு தெரியாது, செயல்படணும். 4வது இறைவன் அதற்கு உதவி செய்யணும். இவ்வளவு இருந்து இறைவன் உதவி பண்ணலன்னா அவங்க ஒன்றும் கருத்து தேவையாது. அதனால் நீங்கள் நாளைக்கு வந்து மொபைல் எங்கே இருக்குது அப்படின்னு எடுத்துட்டீங்களான்னு கேட்டால் நீங்கள் என்ன எடுத்துட்டேன்னு சொல்லணும். இப்படி ஆரம்பிக்கணும். அதில் இருந்து நான் ஆரம்பிச்சு போய் பேசுங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 நாள் அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எனக்கு எப்படி இருக்குது. என்னங்கம்மா வகுப்புவே போனாங்களா? சரி, நீங்கள் வகுப்புக்கு வர்றதுக்கும் பாருங்க, நல்லா பாருங்க. வகுப்புக்கு வர்றதுக்கு என்ன இருக்கணும்? உங்களுக்கு காணும் தன்மை இருக்கணும், வகுப்பு நடைகளில் போதிய வெளிச்சம் இருக்கணும், உங்களோட உயிரின் அறிவு கண்ணு வழியாக செயல்படணும். இல்லைன்னா ஈரோடு இங்கே ஒரு போல கோயம்புத்தூர் வச்சு அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வழியாக செயல்படணும். 4வது இறைவன் திருவருள் அதுக்கு துணை நிற்க வேண்டும். இப்படி தான் நான். அதனால் இனிமேல் நீங்கள் வகுப்பு வர்றது 4 வேலை தாருங்க. நான் நீங்கள் வரலன்னா பரவாயில்லைங்க. இப்போ அந்த ஆத்மா சார்ந்ததன் வண்ணமாய் அறியும் தன்மை அது சொல்லியிருக்கு. ஓர் இடத்து இருத்தல். இப்போ இந்த பாட்டில் இவர் சொல்றது எல்லாம் எப்படி எடுத்து வராதாருங்க. உயிர் ஓர் இடத்தில் இருத்தல் அப்படின்னு சொன்னா முதல்ல அது தவறு. இப்போ எல்லாத்தையும் வந்து முதல்ல எதெல்லாம் தப்போ அதெல்லாம் சொல்றாங்க.
வரிசையா நல்ல புரிஞ்சு இப்ப பாட்டில் வர்றதெல்லாம் தப்பு தப்பா அப்படின்னா இவ்வாறு சொல்ல மாட்டார்கள் அப்படின்னு சொல்ல போறார். அதனால் முதல்ல அதை புரிஞ்சு வரும். இந்த உயிர் உடம்புல எங்க இருக்குன்னா ஓரிடத்து இருக்கல்னு சொல்லக்கூடாது. புருவ நடுவில் தான் இருக்கு, என் நெஞ்சில உள்ளங்கன இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. சொன்னா என்னன்னா நல்ல நினைச்சுங்க, ஓர் இடத்து இருக்கல் சொன்னா என்ன குற்றம் வந்துடும்னா, ஒரு பொருள் இந்த இடத்துல இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு உருவம் உண்டு என்றால், உங்க சட்டை எங்க இருக்குன்னு அலமாருக்குள்ள இருக்குன்னா என்ன, சட்டைக்கு உருவம் இருக்கு, அதனால அலமாருக்குள்ள இருக்கு தெரியுது. இந்த இடத்தில் இருக்கிறதுன்னு ஒரு இடத்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பொருளுக்கு உருவம் உண்டுன்னு ஆயிடும். உருவம் உண்டுன்னு சொன்னா குறிச்சு வச்சுக்கங்க, அது அழியும். உருவம் உள்ள பொருள் அழியும். அப்ப உயிரை ஓர் இடத்துல இருக்குன்னு சொல்லக்கூடாது, சொன்னா அழியும். அதனால ஓர் இடத்து இருத்தல் சொன்ன தப்பு. அடுத்தது மாயா உரு நிறைந்ததுகள். சரி, அப்படி வேண்டாம், இந்த உடம்பு பூரா பரவி இருக்கும் உயிர் அப்படி சொல்லலாம் அப்படின்னா அதுவும் தப்பு. ஏன்னாரு அது உறக்கத்தின் போது சில பொறிகள் எல்லாம் ஓய்வில் இருக்கு. அப்போ உயிர் அங்கே இருக்குன்னா அது வேலை செஞ்சு இருக்கணும். அப்படி இல்லை, உயிர் உடம்பு பூரா பரவி இருக்குன்னு வச்சுக்கோங்க, தூக்கத்துல என்ன கண்ணு நல்லா தெரியும், கண்ணு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தால் தூங்கவே முடியாது இல்லையா? இல்லை, அப்போ அதுவும் இல்லை. அது மட்டும் இல்லை, இன்னொரு பெரிய சிக்கல் இருக்கு. உடம்பு முழுதும் உயிர் பரவி இருக்கும். இது சமணர்களுடைய கூற்று, அதை மறுக்கிறோம். சமணர்களுக்கு தான் சொல்றாங்க. அப்படி சொன்னா என்ன பெரிய சிக்கல் வந்துன்னா, பூனையினுடைய உயிர் சிறுசு, யானையினுடைய உயிர் பெருசுன்னு ஆயிடும் இல்லையா? உடம்பு பூரா உயிர் பரவி இருக்குன்னா என்ன அர்த்தம், எறும்புக்குள்ள உயிர் கூட போல, யானைக்குள்ள உயிர் மாம்புரு அப்படி ஆகிடும். அது மட்டும் இல்லை, இன்னொரு சிக்கலும் இருக்கு. உதாரணத்துக்காக சொல்ல ஆசிரியர் எழுதியிருக்காங்க, ஏதோ ஒரு விபத்துல கை போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உயிரினுடைய ஒரு பகுதி போயிடுதுன்னு ஆகும். ஆமா, ஏன்னா உயிர் உடம்பு போல பரவி இருக்கு, ஒரு பகுதி கட்டாயினா என்னதான் சார் கொஞ்சம் உயிர் இறந்து போயிடுது சார் அப்படின்னு சொல்ல முடியும். அதனால உயிர் உடம்பு போல அதுவும் தப்பு. ஒன்றாம் பேரிடத்து உரைதல், ஒரு இடத்திலேயே அது நிலைத்து நிற்கும், எங்கேயோ இடத்துல அப்படி அப்படின்னா அது சொல்ல. ஏன்னா அது வியாபகமான பொருள். உயிர் வியாபகமான பொருளை ஒரு இடத்துல தான் இருக்கும் என்று சொல்ல முடியாது. அதனால அதுவும் இல்லை. சரி, தானே பிறகு அறிவாற்றல் அப்படின்னா உயிர் தானே அறிந்து நிலையில இருக்குமான்னா அறிவு ஒழியுமா இருக்கும், அதுவும் இல்லை. ஏன்னா உயிர் தானே அறியக்கூடிய அறிவு அதற்கு கிடையாது, அதுவும் இல்லை. சோர்வுடை சடம் நிகழ்த்தல் எண்ணம், அதனால அது கருவிகரணங்கள் அதற்கு முன்னால் செயல்படும் அப்படின்னு சொன்னா அதுவும் தப்பு. ஏன்னா அந்த கருவிகளை செயல்படுத்துகிற ஆற்றல் நேரடியா இந்த உயிருக்கு இல்லை. எனும் இவை சொல்லார் நல்லோ, நல்லவர்கள் இவ்வாறு சொல்ல மாட்டார்கள். எதையெல்லாம் சொல்ல மாட்டார்கள், உயிர் உடம்புல இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, உடம்பு பூரா பரவி இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு இடத்துல அது நிற்கும்னு சொல்ல மாட்டாங்க, தானே அறியுறது இப்படியெல்லாம் சொல்ல மாட்டார்கள். அப்ப எப்படி சொல்வார்கள் சொல்றார், ஓரிடத்து உணரும் உண்மை ஒளியிலிருந்து உபலம் போலும். படிகத்தினுடைய தன்மை போல படிகம் என்ன பண்ணும்னா, அதுல என்ன நிறம் அதுல விழுதோ அந்த நிறத்தை பிரதிபலிக்கும். இப்போ படிகம் மேல சிவப்பு ஒளி விழுந்து அந்த பக்கம் சிவப்பா காட்டும், படிகம் மேல பச்சை ஒளி விழுந்தா பச்சையா காட்டும். இதுல இன்னொரு வேடிக்கை இருக்கு, படிகத்துக்கு என்ற ஒரு நிறம் உண்டு. படிகம் நிறமே இல்லாத ஒரு பொருளா இருக்க முடியல, ஒரு பொருளா நிறம். ஆனா அந்த நிறத்தை அது வெளிக்காட்டாமல் தன்னிடம் என்ன நிறம் வருகிறதோ அந்த நிறத்தை காட்டும். அதுபோல உயிர் தான் எந்த பொருளை சார்ந்திருக்கிறதோ அந்த பொருளை காட்டுகின்ற, அந்த பொருளை ஏற்றிருக்கின்ற தன்மையை உடையது. ஆனால் அதற்கு சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை. அப்ப எந்த பொருளை அது சார்ந்திருக்கிறதோ அந்த பொருளுடைய தன்மையை தான் முழுமையாக பிரதிபலிக்கும். எப்படி இந்த படிகம் பச்சை நிறத்தை வாங்கினால் தான் முழுமையாக பச்சையை கொடுப்பது போல, சிவப்பு நிறத்தை வாங்கினால் தான் முழுமையாக சிவப்பை பிரதிபலிப்பது போல, இந்த உயிரானது மலத்தோடு சேர்ந்த பொழுது முழுமையாக இருளாகும், இறைவனை சேர்ந்த பொழுது முழுமையாக இறைவனாகவும் இருக்கின்ற இந்த நிலைமைக்கு சார்ந்ததன் வன்மமாம் தன்னை. அதான் ஓரிடத்து உணர்வு உண்மை ஒளிதல் உபலம் போலும். உபலம்னா படிகம் தமிழ், அதனால உபலம் போலும். இந்த சார்ந்ததன் வன்மமாம் தன்மையினாலதான்
ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி நான் அடிக்கடி சொல்றது உண்டு. என்னன்னா, அடியார்கள் என்று நம்மை நாம சொல்ல விரும்பினால் ஒரு இலக்கணம் முதல்ல நமக்கு இருக்கணும். என்ன அப்படின்னா, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா, ஃபுல் ஜோஸ் தான் சார் அப்படிங்க. அப்படி உண்மையிலே நீங்க சொன்னீங்கன்னா தான் நீங்க அடியார், இல்லைன்னா அடியார் இல்லை. ஏன் சொல்ல சித்தாந்தம் சொல்ல. அடியார்னா யாரு? அடியார்னா யாரு? இல்லைங்க, சிவபெருமானை வழிபாடு செய்கின்ற அல்லது சிவபெருமானுக்கு அடிமையா இருக்கின்ற அல்லது சிவபெருமானை கடவுள் என்று ஏற்றுக்கொள்கின்ற இவங்க தான் அடியார். சரிதான்? இப்போ அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையா? உயிரினுடைய தன்மை என்ன? சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை. அடியார்கள் யாரை சார்ந்திருப்பாங்க? சிவபெருமான சார்ந்து. அப்ப சிவபெருமான சார்ந்திருந்தா சிவபெருமானுடைய தன்மைக்கு இந்த உயிருக்கு வரும். சிவபெருமானுடைய எண் குணத்துல 8வது குணம் என்ன ஞாபகம் நமக்கு? ஆனந்த வடிவாய் இருப்பவன், இன்பமே வடிவானவன். அப்ப இன்பமே வடிவான பொருளை உயிர் முழுமையா சார்ந்திருந்தா நம்ம எப்படி இருக்கோம்? எப்படி இருக்கோம்? இப்ப சொல்லுங்க, அடியார்கள் எப்படி இருக்கணும்? இப்ப நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க? இங்க இருக்கணும் நல்லா தான் வீட்டுல போய் காப்பி போடணும், அதை நினைச்சாத்தான்னு சொல்லிட்டு இருக்கு இன்பமா வந்து. அப்ப அடியார்கள்லாம் எப்படி இருக்கணும்? அவங்க இன்பமா இருக்க இன்பமா தான் இருக்கும் அப்படின்னு அது சொல்லுதே இல்லை. ஆமா சார், அடியார்களே இன்பமா இப்படி சொல்றீங்களா? இன்பமா அப்படிங்க. இல்லை, நான் இது வந்து நகைச்சுவைக்காக சொல்றேன். சார்ந்ததான் வண்ணமாம் என்பதை நீங்க புரிந்து கொண்டா, ஒருவேளை நீங்க இன்பமா இல்லைன்னு சொன்னா தப்பா நினைக்காதீங்க. அப்படின்னா நீங்க அடியார் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க இறைவனை சார்ந்ததுன்னு அர்த்தம். இன்பமா இல்லைன்னா என்ன அர்த்தம்? இறைவனை நீங்க முழுமையா சார்ந்து நிக்கலன்னு அர்த்தம். இறைவனை முழுமையா சார்ந்ததுன்னு அர்த்தம் முழுமையான அந்த தன்மை உங்களுக்கு வந்துருக்கல. உயிரினுடைய தன்மை என்ன? எந்த பொருளை சாருகிறதோ அந்த தன்மையை முழுமையா வாங்கும். அதான் படிச்சிருக்கிறோம். சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை. ஆனமரத்து சார்ந்தவன்னா முழுமையான இருள், அறியாமை. இறைவனை சார்ந்தவன்னா முழுமையான ஒளி, இன்பம், நன்மை. இப்படி நாம எதை சார்ந்து நிற்போம் நம்ப முடியும். ஆனா அடியார்கள் எதை சார்ந்து நிற்பார்கள்? சிவபெருமானை சார்ந்து நிற்பார்கள். பிற அடியார்களை சார்ந்து நிற்பார்கள். அதான் அடியார் இலக்கணம். அப்ப அந்த சார்ந்து நின்றா அந்த குணம் தானே பிரதிபலிக்கணும். அந்த குணம் என்ன பிரதிபலிக்கும்? இன்பமே வழிகாடு. இப்ப ஒருவேளை நான் இன்பமா இல்லை சார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நானே என் வாயினால நான் அடியாரா இல்லைன்னு சொல்லுவேன். அது ஏன் உலகம் நம்மள இல்லைங்க? ஒருவேளை அவங்ககிட்ட வீட்டுல கேட்டா என்ன சொல்லுவாங்க என்கிட்ட, சார் அது 3வது ஞாயிறு மட்டுமா தானே சார், 4 ஞாயிறு கூட்டி எங்க வீட்டுல அவங்க அனுப்பிட்டா நாம ஹாப்பியா இருக்கோம் சார் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படிதானமா? அதாவது இது ஒரு பக்கம் நகைச்சுவை ஒரு பக்கம் இருந்தா கூட, அதாவது சைவ சித்தாந்தம் வாழ்வியலுக்கு தரக்கூடிய செய்தி என்னன்னா, உண்மையா சொல்றேன், அடியார் என்று இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் அடியார் என்று சொன்னால் பெருமானுக்கு அடிமை என்பதுதான் பொருள். அதுதான் அந்த நிலையில் தான் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், உண்மையா சொன்ன கூடிட்டு வேணா வச்சுக்கோங்க, நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நாம மகிழ்ச்சியா இல்லை காரணம் வினை இல்லை சொல்ல இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம அவனை முழுமையா நம்பி அவனுக்கு அடிமையா இல்லைன்னு அர்த்தமாயிடும். வேற ஒண்ணு சார், எந்த சூழ்நிலையிலும் நான் அடிக்கடி சொல்றது உண்டு, நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று முடிவு பண்ணா உங்களை யாராலும் மாற்ற முடியாது, பெருமான் திருவருளோட.
ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம அந்த மகிழ்ச்சியை நாம அடைய வேண்டிய மகிழ்ச்சியை பிறர் மூலமாகத்தான் வரும் என்று நினைத்து கொண்டு இதை இழந்து விடுகிறோம். புத்தர் சார் அருமையா சொல்லியிருவார், nobody can change my attitude with their behavior. ஏன்னா என்னுடைய மனப்பாடு நிலையை பிறர் ஒருத்தர் என்னை மாற்றாது அப்படின்னா என்ன தானே, நான் இன்னைக்கு மகிழ்ச்சியாக முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நாம சொன்னது ஆனந்தம் திருவருளால், திருவருள் துணையோடு நான் இன்னைக்கு மகிழ்ச்சியாக நான் நினைச்சிட்டேன்னா என்னை ஆனந்தம் நிஜமா மறந்து நான் இந்த இடத்துல தைரியமாக நான் சொல்லிக்கலாம். இந்த நான் அப்படி இருக்கிறேன் தைரியமான பதிவுனாலும் நினைக்கிறேன். நான் அப்படிதான் என்னுடைய மகிழ்ச்சியை யாராலையும் ஏன் எனக்கு ரொம்ப திடமான நம்பிக்கை பெருமாள். அதுதான் எனக்கு வினை இருக்கு, அபாலாசம் ஆணவமரம் இருக்கு, கண்ணமரம் இருக்கு, நான் சக்கர வினை, பிரார்த்த வினை, அந்த வினை, இந்த வினை எல்லா கல்வியும் இருக்கு கூட. நான் என்ன பெரிய ஞானியா எல்லாம் இருக்கு, எல்லாத்துக்கும் மேல பார்த்து இருந்தான். அதுல ஸ்ட்ராங் அவன் பார்த்து ஈர்ந்து வரும் வினைகளுக்கு எம்பெறான் அவ்வளவுதான் பார்த்துக்கிறது. அவ்வளவுதான் அந்த உணர்வு இருக்கணும். அது இருந்தது வச்சுக்கங்க மகிழ்ச்சி. காந்தியடியோட இடத்தை எழுதினார், அது ஒரு பெரிய தாக்கம் எனக்கு ஏற்படுத்தி ஒரு இடத்தை எழுதுகிறார். Nobody can make me angry unless otherwise I intend to so அப்படின்னு எழுதுகிறார். என்னை யாராலும் கோபப்படுத்த முடியாது நானாக நினையாத வரைங்கிறார். நான் அதை தான் கொஞ்சம் டியூன் பண்ணிக்கிட்டேன். யார் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் நினைத்தால் யாராலும் அதை மாற்ற முடியும். என்ன சார் யோசிச்சு பாருங்க. இப்போ கைலாசத்தில் சார் காலையிலிருந்து போய் பாட்டு ஒன்றுமே புரியல சார், சொதப்பிட்டீங்க சார், சிவபிரகாசம் ஒன்றுமே விளங்கலைங்க. அப்படியா ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பண்ணுவீங்க? நான் இது ஐயோ புரியலையா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி இப்போ புரியல, இப்போ சொன்னீங்க காலையில சொல்லியிருக்கலாமா, நீங்க இப்போ சொன்னீங்க. எப்படி சொல்லணும்னு என்ன தோணுச்சோ நான் சொல்லிட்டேன். அல்லது ஒருவேளை உங்களுக்கு புரியலையா, சரி அடுத்த வகுப்புல வேணா இன்னும் கொஞ்சம் விரிவா எப்படி சொல்லிட்டேன். சொல்ல எந்த இடம் புரியுது நீங்க சொல்லுங்க, அதை நீங்க எனக்கு போன்ல அனுப்புங்க, நான் உங்களுக்கு விரிவா அதுல இருக்கு. ஆனா இன்னைக்கு இவ்வளவு சொல்லி கடைசியில் இப்படி ஒருத்தர் சொல்லிட்டாரு அப்படின்னா நான் ஜாலியாக ட்ரெயின்லேருந்து போயிட்டே போய் அடுத்த 8 மணிக்கு அடுத்த வகுப்புல போய் வந்துருக்கேன். ஆமா என்னமா இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை சொல்றார என்னங்க. அந்த மணலை எப்படி வளர்த்தீங்க? இது என்ன மரமா தண்ணி ஊற்றி வளர்க்கறது இருக்கு இல்லை, அதையும் கூட அவர் கேட்டதுனால சொல்றேன். உண்மையில நான் இதை ஒரு தற்பெருமையினால சொல்லலை. ரொம்ப சொன்னா கைலாஷ் மாதிரி தம்பி மாதிரி என்னோட வயசு குறைஞ்சவங்க பெரியவங்க உங்களுக்குலாம் இல்லை குறைஞ்சவங்களுக்கு சொல்லுவேன். அவர் கேட்ட கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி, எப்படி வளர்த்தீங்கன்னு. ஒரு சீக்கிரம் இல்லைன்னா எப்போதுமே என்னுடைய சிந்தனையில் அது பழைய காலமாக இருந்தாலும் சரி எதிர்காலமாக இருந்தாலும் சரி அது மகிழ்ச்சியான சிந்தனைகளாக தான் இருக்குமே ஒழிய நான் கடந்து வந்த கஷ்டப்பட்ட காலங்களில் சிந்தித்ததே இல்லை. நான் சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுதே எப்படி இருக்கேன்னா அநேகமாக நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா மோடிக்கு அடுத்தபடியே அடுத்த பிரைம் மினிஸ்டர் சேர்ல உட்காந்துருக்கேன். என் சிந்தனை அதில் தான் இருக்கு. அதில் அவரோட கைலாசில் அவங்க மினிஸ்டர் ஆகிட்டு யாரெல்லாம் மினிஸ்டர் லிஸ்ட்டும் வந்துருக்கேன். அதைத்தான் நினச்சிட்டு பண்ண வழிய இன்னும் பாருங்க விஷயங்களுக்கு என் பையன் ஜோர் போடுவானா நம்ம என்ன ஆகுது இல்லையே இல்லைன்னா நான் ஊரில் கைகால வேணா படுத்து வந்தோம்னா இதெல்லாம் எடுக்கிப்போம். அது வந்தாலே கற்றுக்கிறது இல்லைங்களா? அல்லது 25 வருஷமா இருக்கலாம் கஷ்டப்பட்டேன் அதான் முடிஞ்சு கொஞ்சம் அக்கறையாக வருது. இப்போ நல்லா இருக்கா ஒரு கடந்து போன காலங்களையும் அதுல மகிழ்ச்சியான தருணங்கள் எவ்வளவு அதை யோசிங்களேன். நாம நிறைய நேரங்கள் என்ன பண்ணுவோம்னா மகிழ்ச்சியான தருணங்களை அப்படி விட்டுறோம். சார் நீங்க நினைக்க மாதிரி இல்லை, அவன் அது என்ன வார்த்தை என்ன பேசணும் தெரியுமா சார், இன்னையோட 3 வருஷம் ஆச்சு, அது ஏன் இன்னும் ஞாபகம் வச்சுருக்கீங்க கேட்கலாமே மாட்டான் இல்லைங்களா? ஆனா நம்ம என்ன இருக்குன்னா அதை தான் இழந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒருத்தர் சொல்லியிருக்காரு,
இப்போ நான் ஒரு ஜோக் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நிஜமா நான் ஒரு பெரிய ஒரு ஜோக் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் சிரிப்பீங்க. சிரிச்சு நீங்கள் அடங்கின உடனே திரும்ப அதே ஜோக் நான் சொல்கிறேன் கேட்டா என்ன தெரியுமா, இதில் பாதி பேர் சிரிப்பீங்க. ஏன்னா என்னோட சிரிச்சது இல்லை. இப்போ மூணாவது நான் அதே ஜோக்கை சொல்கிறேன், என்ன நினைக்கிறீங்க, அனைவரும் ஒருத்தரும் சிரிக்க மாட்டேங்க. நாலாவது அதே ஜோக்கை சார் ஓடுறார். அப்போ மகிழ்ச்சியான ஒன்றை 3 தடவை கூட கேட்க தயாரா இல்லாத நீங்க துயரங்கிற ஒரு சம்பவத்தை மட்டும் 300 தடவை ஏன் யோசிச்சுட்டே இருக்கிறீங்க? மகிழ்ச்சியான ஒண்ணு 3ஆவது தடவை கேட்க தயாரா இல்லை. அது சொன்னா ரொம்ப சிரிப்பு வருது, நமக்கு மகிழ்ச்சியா இருக்கு, வீட்டுக்கு போற வரைக்கும் அதை நினைஞ்சு சிரிக்கும் அப்படின்னு. அப்படி உள்ள செய்தியை நான் 2ஆவது தடவை சொல்லும் பொழுது 3ஆவது தடவை போதும், 4ஆவது போதும் அதே அப்படிங்கிறீங்க. 3 தடவைக்கு மேல மகிழ்ச்சியா உள்ளதை கேட்க விரும்பாத நீங்க வருத்தம் தரும் செய்தியையும் 3 முறைக்கு மேல சிந்திக்காம விட்டுக்கிறீங்க. இல்லை சார் 1 மாசம் ஆச்சு நான் படுத்து தூக்கி எதுக்கு தூக்கிப்பட்டு போயிடு. உண்மையுடைய மாயை தனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமைக்கு நேயத்தால் ஆனந்த வாரிதில் தான் எடுத்தல் எந்த யார் வரவன் தான். அந்த பரவத்தை நினைக்கிற பெருமான் பிள்ளையில நமக்காக அந்த உலகத்தில் விட்டு தேவர்கள் எல்லாம் விட்டு கூடவே இருந்த நடனத்தை பார்க்கணுங்கிற பதஞ்சலி வியாக்கரவாதர் கூட விட்டுட்டு உங்களுக்கு நீங்களும் நானும் பார்க்கணுங்கிறதுக்காக பிள்ளையில வந்து ஆடிட்டு இருக்கான, இன்னை வரைக்கும் ஆடிட்டு இருக்காங்க. அந்த கருணை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டீங்க, அவன் எங்க பெருமான் சார் அப்படின்னு காலத்தை நினைச்சு சந்தோஷமா இருக்கீங்களேன். இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சதெல்லாம் விட்டுட்டு இல்லை சார் அது அந்த கடைக்காரன் அந்த மாதிரி பேசிக்க கூடாது, அவன் கடையை நம்பிட்டு போயிட்டான், அவன் என்னைக்கு ஒரு நாள் பேசுறான் அதை பேசிட்டு இருக்கான். இல்லை சார் அது சிவபிரகாசம் பாடமே புரியல சார், அது யாருக்கும் தான் புரியல, நீ மட்டும் எங்க இருக்கு என்னம்மா இப்போ அவன் என்ன சொல்றதுன்னு தெரியல. அதெல்லாம் வந்து நினைவுகள் கூர்மான வரைக்கும் எப்படி இருக்கணும். ஆனால் நம்ம பண்ற தப்பு என்னன்னா என்ன பண்ணுவோம்னா நம்மை தாக்கிய விஷயங்கள் அதைத்தான் மீண்டும் மீண்டும் நினைக்கிறவங்க ஒழிய இன்பம் தந்த நிகழ்வுகளை நாம் நினைப்பதில்லை. வாழ்க்கையில எத்தனை நாட்கள் உதாரணத்துக்கு கைலாசே நினைப்பாரு ஒரு 30 வயசு அப்படின்னு சொன்னா வருஷத்துக்கு 300 நாள் என்னாச்சு, கிட்டத்தட்ட 10,000 நாட்களுக்கு மேல அவர் வந்து வாழ்ந்துட்டார். இந்த 10,000 நாட்கள்ல குறைந்தபட்சம் ஒரு 100 நாள் இருந்து சந்தோஷமான நாளா இருந்திருக்காது. 100 நாள் அந்த 100 நாளையே மாறி மாறி செஞ்சுக்கிட்டீங்க. ஏதோ ஒரு 10 நாள் இதானது போய் வந்து வருத்தப்பட்டு அதான் செய்தின்னு சொல்லி 59வது பாடல்ல அதை கொண்டு நம்ம இன்னைக்கு நிறைவு செய்கிறோம். 60வது பாடல்ல 5 இலக்கணம் வருது. அது அடுத்த வகுப்புல நாம அதை வந்து ஆகஸ்ட் மாத வகுப்புல சொல்ல போறோம். 2-3 அறிவிப்புகள் அதை வந்து சொல்லிடுறேன். அதாவது ஒரு முக்கியமான அறிவிப்பு, தேவார அருள்முறை திரட்டு என்று உமாபதி சிவாச்சாரியார் செய்த ஒரு நூல். அது நம்முடைய திருவருள் பயன் சாஸ்திரத்துல 10 தலைப்புகள் வரும். 11 நிலை, உயிர் அவை நிலை, உள் மலநிலை. அந்த 10 தலைப்புகளுக்கும் தொடர்புடைய தேவார பாடல்களை உமாபதி சிவாச்சாரியாரை எடுத்து தொகுத்து கொடுத்திருக்கிறார். அப்படி 99 பாடல்கள். அந்த 99 பாடல்கள் சின்ன நூல். அதற்கு தேவார அருள்முறை திரட்டுன்னு பேர். அந்த தேவார அருள்முறை திரட்டு என்பதற்கு அந்த காலத்துல திருநெல்வேலி சேர்ந்த மாவை நெல்லையப்ப பிள்ளை அப்படின்னு ஒரு ஐயா வந்து உரை தெரிவிக்கிறாங்க. ரொம்ப செம்மையான உரை. அந்த புத்தகம் ரொம்ப நாள கிடைக்காம இருந்தது, இப்ப கிடைக்குது. இது ஒரு செய்தி இருக்கணும். அவர்களே அந்த மாவை நெல்லையப்ப பிள்ளை அவர்களே அந்த தேவார அருள்முறை திரட்டு மாறியே அவங்க ஒரு பேர்ல திருவாசக அருள்முறை திரட்டும் புத்தகம் போட்டிருக்காங்க. அப்படின்னா திருவாசகத்திலிருந்து முக்கியமான பாடல்களை எடுத்து ரொம்ப நுட்பமா உரை செய்து ரொம்ப அருமையாக செய்யப்பட்ட ஒரு நூல். நானே அண்மையில தான் பார்த்தேன். அப்படி ஒரு நூல் இருக்கிறது எனக்கு உண்மையில கொஞ்ச நாள் தெரியும். அந்த நூலை இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து கவின் பப்ளிகேஷன்ஸ் அவங்க வெளியிட்டிருக்காங்க. புத்தகத்தை 450 ரூபாய், எனக்கு கரெக்டா விலை தெரியல என்று. அந்த புத்தகம் வேணுங்கிற அன்பர்கள் வாங்கி கொள்ளலாம், வாங்கி பயனடைங்கள், அவ்வளவுதான். அது செய்தி. அது எப்படி எங்க கிடைக்கும்? அதாவது கவின் பப்ளிகேஷன் கோயம்புத்தூர். நம்ம இங்கே வேணும்னு சொன்னால் அவரோட 10 புத்தகம் 10 புத்தகம் இங்கே அனுப்புங்க, நண்பர்கள் வாங்கிப்பாங்க வந்து நீங்கள் ரூபாய்க்கு வாங்கிக்கங்கன்னு வேணாலும் சொல்லலாம். நல்ல நண்பர் எனக்கு
ஏன்னா அருமையான ஒரு அவர்கள் அந்த மாவை நல்ல பிள்ளை தான் அந்த காலத்திலேயே. இந்த புத்தகம் வெளியான ஆண்டு வந்து 1943. ஸோ கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப அந்த புத்தகம் இப்போ வெளியாகிருக்குது. அதனால அவர்கள் தான் விநாயகர் அவர்களுக்கு உரை செய்தவர்கள். அதனால அந்த புத்தகத்தை வாங்கி பயனடையலாம் என்று ஒரு செய்தி நான் நண்பர் என்று சொன்னார். வகுப்புகளெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னாரு. கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொன்னேன். அதுக்காக சொல்கிறேன். இந்த புத்தகத்தை எனக்கு ஏதோ கமிஷனெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதையும் முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா கைலாசங்கள் சார் தான் வந்து இது ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் இருக்கும் அப்படின்னு திறப்படுறது. அதில் புஸ்தகம் ஏன்னா அவை நிலைப்பவர்களுடைய அந்த ஒரு ஆழமான உரைகளெல்லாம் நம்ம பார்க்கணும், தெரிந்து விடணும். அதுக்காக சொல்ல விருப்பமுடன் வாங்கிட்டு வரலாம். அதன் பின்னர் 2 அறிவுரை உள்ளது. செவ்வாய்க்கிழமை தோறும் இங்கே மாலை 5:07 நம்ம திருவாரூர் முறை நடந்து கொண்டிருக்கு. நம்முடைய கும்பமட நாடகங்கள் நடக்கக்கூடிய அமைப்பில் சார்பாக நிறைய நம்முடைய மாணவர்கள் ஒரு சிலர் வருகிறார்கள். எல்லோரும் அதை பயனடைய வேண்டும். அதாவது செவ்வாய்க்கிழமை தோறும் நாளை மறுநாள் இல்லை இந்த வகுப்பு, அடுத்த செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து இருக்கு. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 5:07 நம்ம சிந்திக்கிறோம். வாய்ப்பு இருப்பவர்கள் அதில் கலந்து கொள்ளலாம் சொல்லி, அதே போல மாதம் ஒவ்வொரு திங்கட்கிழமை, அதாவது கடைசி திங்கட்கிழமை நம்முடைய தென்சேரி மலை ஆளுநர் வச்சு பெரிய புராணம் வகுப்பு நாளை கடைசி திங்கள், அதனால பெரிய புராணம் அதுவும் மாலை 5:07 வந்து நடக்குது. அதே வாய்ப்பு இருக்கும் நண்பர்கள் கலந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த சிந்தனைக்கெல்லாம் துணையாக இருந்த திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி சொல்லி, ஏன்னா நாளைக்கு இருக்குங்கம்மா ஏற்பாடு செய்த அமைப்பாளர் பெருமானுக்கும் கேட்டு சிறப்பிக்கும் எல்லோருடைய அன்பையும் நன்றியும் சொல்லி ஒரு விண்ணப்பமாக இன்றைக்கு நடந்த சிவப்பிரகாச பகுதிகளையாவது வீட்டில் தயவு செய்து ஒரு முறை அந்த பாடலையும் அந்த பொருளையும் வாசிப்பதில் ரொம்ப நுட்பமான பகுதிகள். முதல்ல ஒரு தடவை கேட்ட அளவிலேயே புரியும்னு நானே சொல்லலை. ஆனால் மேலும் மேலும் படித்தா புரியும். எளிமையான உரை தான் இருக்குது. நுட்பமான பாடல்கள் அதை நம்ம தெரிந்து விடுவது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதனால் தயவு செய்து அது எல்லாரும் அவ்வாறு நாட்டுக்கு பார்க்கும்போது எதையும் புரியலன்னா குறித்து வைங்க. அடுத்த வகுப்புகள் கேளுங்க, நம்ம சிந்திப்போம். எல்லாருமே சேர்ந்து அது மீண்டும் சிந்திக்கலாம்னு சொல்லி அடுத்த வகுப்பிலே நம்ம கிட்டத்தட்ட 40 பாடல்கள் பார்க்க வேண்டியிருக்காரு. வகுப்பில் நிறைவு செய்வதற்கு பார்க்கலாம். அவ்வளவு என்ன போக முடியுமோ எல்லாம் சொல்லி மீண்டும் திருவருடைய குருவில் இணைந்து போற்றி குருபாலர் வாழ்த்து பாடி நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். கைலாய பரம்பரையில் விஞ்ஞான போத நதி காட்டும் வெண்ணை வயல் வாய்மை மைகண்டா சந்ததிக்கோர் விஞ்ஞானமாகி புயலாது தொழில் திருஆவுரை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபினை ஊரி தலைகமாதோ. சிற்றம்பலம். எல்லாம் சொங்க போனா